மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு இனிமையானதும் சந்தோஷமானதும் சுபீட்சகரமானதுமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்றும், இன்றைய நாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றும் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் கிரி. வணக்கம் கிரி. வணக்கம் ரக்ஷனா, சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் புதியதொரு காலை பொழுதிலே புதியதொரு நபரோடு புதியதொரு நிகழ்ச்சியை வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வருகிற பொழுது ஒவ்வொரு விடயம் எடுத்து பேசிக்கொள்வோம். அது காரணம், எங்களுடைய சமூகத்திலே எங்களுக்குள்ளே தேவையான ஒரு விடயமாக இருக்கும். அந்த விடயம் தொடர்பாக கதைப்பது தான் வளமை. இன்றைய தினமும் நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று கேட்டால், எல்லோருமே பொதுவாக சொல்வார்கள் அதிக நேரம் தூங்காதே என்று. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தூக்கம்தான் ஆரோக்கியத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லுகிறோம். ஆக ஆரோக்கியத்தில் நித்திரையினுடைய முக்கியத்துவம் பற்றி இன்றைய கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லோருமே சொல்வீர்கள், தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்போறு என்று பெயர் வாங்காதே. என்னடா நீங்கள் அந்த பக்கம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பக்கத்தில் தூக்கத்தினுடைய அவசியத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு. நிச்சயமாக எப்பொழுதுமே வாழ்க்கையிலே சில பங்குகள் நாங்கள் அதற்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கான முக்கியத்துவங்களை கொடுக்கிற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமுடையவர்களாக இருக்க முடியும் என்பது எல்லோருமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆக இந்த நித்திரையினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு எத்தகைய ஆரோக்கியமான வாழ்வியலை தரப்போகிறது, அதனூடாக நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முடியும், நித்திரை செய்வதனால் எங்களிடம் ஏற்படக்கூடிய எவ்வாறான நோய்களை கட்டுப்படுத்த முடியும் போன்ற பல்வேறு தளங்களிலே எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கருத்துக்களையும் இணைத்து நாங்கள் இன்றைக்கு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ரக்ஷனா, இல்லையா? நிச்சயமாக இந்த நித்திரை என்றது எங்களுக்கு எவ்வளவு முக்கிய பங்காற்றுகிறது என்பது நிச்சயமாக நாங்கள் இங்கே கூறியே ஆக வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதிக நேரம் தூங்கக்கூடாது, அந்த தூங்குறதுலேயே நிறைய விஷயம் இருக்கு, நிறைய நேரமும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரமும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் லிமிட்டா எது செஞ்சாலுமே ஒரு அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சன்னு சொல்ற மாதிரி நாங்கள் நித்திரையையும் அதிகமாக நித்திரை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அதையும் ஒரு அளவாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு நித்திரை கொண்டாது தான் எங்களோட பாடியும் ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் செய்கிற எல்லா வேலையுமே நாங்கள் கரெக்டாக சரியான அவுட்புட் கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், இல்லையா? ஆக நீங்கள் அதற்காக காலையிலே தூங்குவதில்லை, அது நித்திரை கொள்வதற்கான நேரம் இருக்கிறது. அந்த நித்திரையை சரியான முறையில் நாங்கள் அட்டவணைப்படுத்தி தொடர்ச்சியாக செய்வோமாக இருந்தால் அப்பொழுது எங்களுடைய உடல் இயக்கம் சரியான முறையிலே இருக்கும் என்பதை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் அதற்கேற்ற வகையிலே இன்னும் பல விடயங்களை எங்களோட கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியை நாங்கள் எப்பொழுதுமே ஆரம்பிக்கிற பொழுது இந்த காலை பொழுதிலே எங்களுடைய சிந்தனையிலே எது படுகிறதோ அதுதான் அந்த நாள் முழுவதுமே ஓடிக்கொண்டிருக்கு. ஆக உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக கொண்டு வர வேண்டும், இல்லையா? அதற்காக நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இன்றைய நாளுக்கான உங்களுடைய சிந்திக்க சில நீளம் பகுதி. அந்த சிந்திக்க சில நிமிடம் பகுதியோடு தொடர்ச்சியாக மீண்டும் இணைவோம். மிக கொடிய பகைவனிடத்தும் செம்மையான இதமான மொழியை பயன்படுத்த வேண்டும். மிக கொடிய பகைவனிடத்தும் செம்மையான இதமான மொழியை பயன்படுத்த வேண்டும். சிந்திக்க சில நிமிடம் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு அதில் கூறியது போல பகைவரிடத்திலே நாங்கள் இனிமையான செம்மையான மொழிகளை பேச வேண்டும் என்பது பற்றி தான் இன்றைய சிந்திக்க சில நிமிடம் பகுதி அமைந்திருந்தது. அதாவது எங்களுக்கு பகைவர்கள் நண்பர்கள் என்பதை தாண்டியும் எங்களுடைய பகைவர்களிடத்தில், அதாவது நாங்கள் எங்களுடைய பகைவர்களிடத்தில் தான் எங்களுடைய கடுமையான மொழிகள், வன் சொற்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று நிறையவே இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பகைவர்களிடத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த இனிமையான மொழிகளை பேச வேண்டும். அப்படி நாங்கள் இனிமையான மொழிகளை பேசும்போது அந்த பகைவர்கள் கூட எங்களுக்கு நண்பர்களாகி விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மொழிகள், எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை பிரயோகங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் அதை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகைவர்களிடத்தில், என்றால் எங்களுக்கு எதிராக காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே இந்த பகைவர்கள் மட்டில் நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் இனிமையாக இருக்க வேண்டும். அந்த இனிமையான சொற்கள் மூலம் அந்த பகைவர்களை கூட நண்பர்களாக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த வாய்மொழி சொல்லிக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதாவது எப்பொழுதுமே எங்களுடைய ஆயுதம் மிகப்பெரிய உலகத்திலே யாராலும் வென்றுவிட முடியாத ஆயுதம் எதை என்று கேட்டால் மனிதனுடைய வாயாகத்தான் இருக்கும்.
அதிலும் வரக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய ஆயுதத்தினுடைய ரவுண்ட்ஸ்களாக பாயும். ஆக அந்த பகைவனுடைய மனதை மாற்றக்கூடிய வகையில் நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் இன்மொழி பேச வேண்டும் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள், வன்முறையற்ற தொடர்பாடல் என்று சொல்வார்கள். ஆக இந்த வன்முறையற்ற தொடர்பாடல்களை நல்ல வார்த்தைகளூடாக நாங்கள் தொடர்கின்ற பொழுது பகைவர்களும் எங்களுக்கு நண்பர்கள் ஆகுவார்கள் என்பது இன்றைய காலையிலே சிந்தனை. இன்றைக்கு குறிப்பாக பார்க்கலாம், இந்த இல்லங்களிலே நாங்கள் ஆரோக்கிய மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு பிரதான காரணமும் நாங்கள் பேசக்கூடிய எங்களுடைய நாவலே வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆக எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை, ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுங்கள், வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமானதாக இருக்கும். ஆக இந்த சிந்திக்க சில நிமிடம் பகுதி உங்களுக்கான சிந்தனைகளை காலையிலே தந்திருக்கிறது. இது கடந்து போக மதம் சார்ந்த சிந்தனைகளையும் தர வேண்டிய தேவைப்பாடு காலையிலே எங்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த அடுத்த பகுதி தயாராக இருக்கிறது. இறை வணக்கம் பகுதியிலே சைவ சிந்தனை இருக்கிறது. சைவ சிந்தனை இந்த காலையிலே உங்களுக்கு என்ன விடயத்தை சொல்ல போகிறது பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நினைவோம். ஆள்கதியதெல்லாம் அரண் நாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. சைவ சிந்தனைகள் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பூ உலகிலே தெய்வீக கல்யாணம் நிறைவு பெற்று விடுகிறது. கடல் போல விரிந்து பறந்து காட்சியளிக்கின்ற காவணத்திலே பிரம்மதேவன் அந்த கல்யாணத்தை நிகழ்த்தி வைக்கிறார். தன்னுடைய கொள்கை உறுதியினாலே சிவபெருமானை இந்த பூவுலகத்துக்கு அழைத்து சிவனை திருமணம் செய்து கொள்கிறாள் சிறுமி வடிவிலே வந்திருக்கக்கூடிய உமையம்பிகை. திருமணம் நிறைவு பெற்றாயிற்று. நாங்கள் உடனடியாக இங்கிருந்து கிளம்பி போக வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் கல்யாணம் நிறைவு பெற்ற பின்பே சாதாரணமாக இடம்பெறுகின்ற மானிடர்களுக்கு இடம்பெறுவதை கல்யாணம் என்று சொல்லிக் கொள்வோம். தெய்வங்களுக்கு இடம்பெறுகின்ற கல்யாணம் அல்லவாகவே அதற்கு திருக்கல்யாணம் என்று பெயர். திரு என்றால் சிறப்புக்குரியது, லட்சுமிகரமானது, வளர்வது என்று அந்த வகையிலே ஒரு சிறப்பு என்கின்ற வகையிலே அர்த்தம் பெறுகிறது. எனவே தெய்வங்களுக்கு இடம்பெறுகின்ற கல்யாண நிகழ்வை நாங்கள் திருக்கல்யாணம் என்று சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை வழிப்படுத்துபவை, இப்படி வாழுங்கள் என்று எங்களுக்கு ஒரு முறையை தருபவை முறைகள். அவை தெய்வத்தின் மீதே பாடப்பெற்ற காரணத்தினாலே அவற்றினுடைய முறைகள் என்பதற்கு பதிலாக திருமுறைகள் என்று நாங்கள் சேர்த்து சொல்லிக் கொள்கிறோம். உயர் திரு என்று மானிடர்களுக்கு கூட அந்த வார்த்தை பாவனையிலே உண்டு. பெரியவர்களை சொல்லுகின்ற பொழுது, மதிப்புக்குரியவர்களை சொல்லுகின்ற பொழுது இந்த திரு என்கின்ற அடை முன்னுக்கு சேர்த்து வருவது வழக்கம். அதுபோல சாதாரண மானிடர்களுக்கு இடம்பெறுகின்ற கல்யாணத்திலே இருந்து வேறுபட்ட கல்யாணம், உயர்வான கல்யாணம், இந்த உலகமே இதுவரைக்கும் கண்டிருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இடம்பெறுகின்ற பொழுது திருக்கல்யாணம் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறார். இவ்விதம் திருக்கல்யாணம் நிறைவு பெற்று விடுகிறது. அந்த திருக்கல்யாணத்தினுடைய நிறைவாக மாப்பிள்ளை பொம்புளை சகிதமாக, அதாவது சிவபெருமானும் உமாதேவியாரும் அந்த கல்யாண இடத்திலே இருந்து புறப்பட்டு செல்கிறார். சாதாரணமாக பாருங்கள், புதுக்க கல்யாணம் முடிச்சு போய்க்குள்ள ஒரு அந்நியோன்யம் இருக்கு. போக போக அதெல்லாம் அப்படியே இல்லாமல் போய்விடும். இப்படித்தான் ஒரு புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்து முதல் முறையாக கோயிலுக்கு போகிறார்கள். சனி மாற்றம் என்று இருக்கிறது தானே. இப்போ எல்லாம் கோயிலுக்கு நாங்கள் எதுக்கு போகிறோமோ இல்லையோ, இந்த சனி மாற்றம் என்று சோதரர்கள் எழுதிவிட்டான் என்று வையுங்கள், எல்லாரும் கோயிலுக்கு படையெடுக்க தொடங்கி விடுவார்கள். இப்படி ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சது. ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு புதுமண தம்பதிகள், சாதாரண மானிட புதுமண தம்பதிகள், இவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள். இப்போண்டா எல்லாரும் காரில் போவான், பைக்கில் போவான், அப்படி இப்படியெல்லாம் போகலாம். கொஞ்சம் காலத்துக்கு முற்பட்டது. எனவே இந்த வாகன பாவனைகள்லாம் இல்லை. இந்த மணமக்கள் நடந்து கோயிலுக்கு போகிறார்கள். இப்படி நடந்து போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மணமகளுடைய காலிலே ஒரு கல்லு தடக்கப்பட்டு விடுகிறது. அச்சச்சோ, கல்லு தடக்கி போட்டுதே என்று அப்படியே காலை பிடித்து கொண்டு மணமகள் சொன்னான். கல்லு தடக்கி போட்டுதே என்று சொல்லி அப்படியே காலிலே வலி ஏற்படுகிறதே என்று சொல்லி அப்படியே மணமகள் நின்றுவிட இந்த மணமகன் பார்த்தான். வந்த மாப்பிள்ளை பார்த்தார். ஓஹோ, சனி இடிச்சு போட்டுது என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி அப்புறமா வீசினான். சனி, கல்லிலே சனி இருக்குது, அதுதான் மணமகளுக்கு இடித்து போட்டுது என்று சொல்லி அப்படியே கல்லை தூக்கி அப்புறமாக வீசினான். இப்படி கோயிலுக்கு போனார்கள். இந்த திருமணம் நடந்து முதல் முறையாக அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள். அப்பொழுது சனி கல்லிலே இருந்தது. அதனாலே கல்லை தூக்கி வீசிவிட்டார். 2-3 வருஷங்கள் ஓடினது. பிறகு ஒரு திருமண நிகழ்ந்த அந்த திருமண பூர்த்தி ஆண்டு, 5வது திருமண பூர்த்தி ஆண்டு என்று அதற்கும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று மாப்பிள்ளையும் பொம்பளையுமாக கோயிலுக்கு போகிறார்கள். அப்போ எல்லாம் எல்லா சண்டைகளும் தொடங்கிவிட்டது.
இவர்களுக்கிடையிலே இந்த சண்டைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது. இவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள். அப்பொழுது திரும்ப கல் இடிக்குது என்று இந்த மனைவி காலை தூக்கினாள். காலிலே கல்லடித்து போட்டது வலிக்குதே என்று சொல்லி காலை தூக்கினாள். இந்த மாப்பிள்ளை சனியனே பார்த்து நடக்கக்கூடாதா என்று சொன்னாராம். பாருங்கள், திருமண ஆண்டு முதலாவது திருமணம் நிறைவு பெற்று முதல் முறையாக கோயிலுக்கு போகின்ற பொழுது சனி கல்லிலே இருந்தது. அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று கோயிலுக்கு போகின்ற பொழுது அதே சனி இந்த மனைவியிடத்திலே வந்துவிட்டது. இதுதான் கல்லிலே இருந்த சனி மனைவியிடத்திலே பெயர்ந்தது. சனிப்பெயர்ச்சி என்று அதனை வேடிக்கையாக சொல்லிக் கொள்வார்கள். இந்த மாதிரி நீ அக்கம் பக்கம் பார்த்து நடக்கக்கூடாது, இப்படியே நீ என்னோடு வர வேண்டும் என்று சிவபெருமான் உமையம்பிகையை அழைத்து கொண்டு அந்த திருக்கல்யாணம் நிறைவு பெற்று அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். தொடர்ந்து வருகின்ற செய்திகளை நாளைய தினத்திலே உங்களோடு சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம். சாதாரணமாக திருமணம் என்று சொல்வார்கள், அதாவது கல்யாணம் என்று சொல்வார்கள், அதிலும் திருக்கல்யாணம் என்று சொல்வார்கள். கல்யாணம் என்பது யாருக்குரியது என்று கேட்டால் சாதாரணமாக மக்கள், அதாவது பொதுமக்களுக்குரியது என்று சொல்வார்கள். திருக்கல்யாணம் என்றது கடவுள்களுக்குரியதுன்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் தந்திருக்கிறார். ஆக இந்த கல்யாணம் திருக்கல்யாணம் இதற்கு இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொருடைய மனதிலேயும் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். வெள்ளிப்பாதசரம் என்ற அந்த சிறுகதையில் இடம்பெற்ற ஒரு சின்ன ஊதாரி நாயை உனக்கு ஆட்டம் எத்தி போச்சு என்று சொல்லி ஒரு வசனம் அவருடைய இந்த திருமண ஆண்டு நாளில் இல்லை திருமண பந்தத்தை, அதாவது அவருடைய எண்ணங்களை சிதறடித்து விட்ட கதையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத்தான் சிந்தனையிலே தந்திருக்கிறார். ஆக இப்பொழுதுமே நாங்கள் விடுகிற வார்த்தைகள் என்னுடைய மனதை மிக வேகமாக காயப்படுத்தி விடும் என்பதை நாசுக்காக அந்த சிந்தனையிலே பார்த்திருக்கிறோம். ஆக அடுத்த பகுதியை நாங்கள் எதை கொடுக்கலாம்? தொடர்ச்சியாக நாங்கள் இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனையை பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியினூடாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். இன்றைக்கு ஆசீர்வாதம் மனுக்குலம் விரும்புகின்ற காரியம், ஆசீர்வாதம் ஒன்றை எல்லா மக்களும் நோக்கி நிற்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் எல்லோருக்கும் அவசியமாக இருக்கிறது. ஆசீர்வாதம்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆசீர்வாதம். இங்கே ஒரு விதவை பெண்ணுடைய காரியத்தை குறித்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தன் பிள்ளைகளோடு கூட அவள் கஷ்டமான நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை குறித்ததான ஒரு விடயம். ஆகவே இங்கே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளை நிறைவாக்குறதற்காக அங்கே தீர்க்கதரிசி என்பவரை, அங்கே தேவ மனிதன் என்பவரை இவளுடைய வீட்டுக்கு அனுப்புகிறதை நாங்கள் காணலாம். ஆகவே இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே அவளுடைய வாழ்க்கையிலே அவள் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் நிறைவை காண்பதற்காக எனக்கு யார் உதவி செய்வார் என்று இருக்கிற நேரத்தில் தான் அங்கே ஒரு காரியம் அவளுடைய வாழ்க்கையில் அவள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய கணவன் தேவனை நம்பி வாழ்ந்தவன் என்று ஒரு வார்த்தை அவள் சொல்லுகின்றாள். என்னுடைய கணவன் தேவனை நம்பி வாழ்ந்தவன், ஆனால் இப்பொழுது அவன் என்னிடத்தில் இல்லை, அவன் மரித்து விட்டான். நானோ பெருங்கடனாளியாகவும் குறைவுபட்டவளாகவும் என் பிள்ளையோடு தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே அந்த தேவ மனுஷன் சொல்லக்கூடிய காரியம், அங்கே இவளுடைய கணவன் தேவனை நம்பி வாழ்ந்தபடியினாலே, நம்பிக்கையோடு வாழ்ந்தபடியினாலே அங்கே ஒரே ஒரு காரியத்தை அந்த தேவ மனுஷன் சொல்லுகின்றான். உன்னிடத்தில் எண்ணெய் இருக்குன்னு கேட்டபோது, என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதனால் நீ ஒரு காரியம் செய், உன்னுடைய வீடு செழிப்பாகும்படியாக நீ அந்த எண்ணெயை உன்னுடைய பாத்திரங்களிலே வார்த்து கொள் என்று சொல்லும் பொழுது, அவள் அங்கே இருந்த பாத்திரங்களிலே அந்த கொஞ்சமாயிருந்த எண்ணெய், அங்கே சொற்பமாயிருந்த எண்ணெயை தன்னுடைய பாத்திரங்களிலே எடுத்து அதை வார்க்க 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 அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருந்து கொண்டே இருந்தது.
அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, தன் பிள்ளைகளை பார்த்து அவள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நீ போய் அயலவர்கள் வீட்டிலையும் அந்த பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா, இந்த எண்ணெயை நிரப்பி எங்கள் கடனை கஷ்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லு. அங்கே அந்த வீட்டில் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த தேவ மனுஷன் கொடுத்த அந்த கட்டளையின் பிரகாரமாக அந்த பாத்திரத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. நிரம்பி வழிய ஆரம்பித்த போது அந்த பாத்திரங்கள் ஒன்றொன்றாய் அவங்க அயல் வீட்டிலே சென்று ஒவ்வொரு பாத்திரமாய் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அந்த பாத்திரங்களிலே அந்த எண்ணெயை வார்த்து கொண்டிருக்கும் போது நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. ஆகவே கடைசியிலே அந்த பிள்ளைகளிடத்திலே அவர் கேட்கிற காரியம், அவள் கேட்கிறாள், இன்னும் ஒரு பாத்திரம் இருக்கான்னு கேட்கிற போது பாத்திரம் முடிந்து விட்டது என்று ஒரு வார்த்தை வருகிறது. முடிந்து விட்டது என்று சொன்ன உடனே எண்ணெயும் நின்று விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிச்சயமாய் நிறைவாக்கக்கூடிய தெய்வம் உங்கள் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவரூடாக உங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குடும்பத்திலே நடந்த அற்புதமான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டு உங்கள் குறைவுகள் நிறைவாகும் என்று சொல்லி உங்களுக்காய் பிரார்த்தனை செய்து உங்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக. அருட்தந்தை கூறியது போலவே இந்த நிறைவு, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் நிறைவில்லாத ஒரு தன்மை காணப்படுகிறது. எதுலேயுமே குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே எங்களுடைய மனது முதலாவது ஒரு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது எது கிடைச்சாலும் எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு இருந்தாலே எங்களுக்கு அதில் ஒரு நிறைவு இருக்கும். சாதாரணமாக எங்களுக்கு போதாதுன்னு சொல்லி நாங்கள் அவாப்படுற அந்த நேரம் எங்களுக்கு ஒன்றுமே அந்த திருப்தி இல்லாத ஒரு தன்மை ஒன்று வரும். ஆகவே அதோட கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றதையும் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஆகவே கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்து எங்களுக்கு நிறைவான மனது இருந்தால் நாங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம்ன்றதை சொல்லியிருக்கிறார் அருட்தந்தை. உண்மைதான். குறிப்பாக ரக்ஷனா, எப்போதுமே மனித மனம் எதற்குள்ளும் திருப்திப்படாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஒன்று கிடைத்து விட்டால் இன்னொன்றுக்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கும், இன்னொன்றுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும். ஆக எப்பொழுதுமே திருப்திப்படாத மனம்தான் மனித மனம். இந்த பறவைகளை விலங்குகளை பார்த்தோமாக இருந்தால் அவைகள் மனிதர்களைப் போல அல்ல. அது எப்பொழுதுமே தனக்கு கிடைத்தவற்றை வைத்து மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழக்கூடியவை தான். அதனால்தான் இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் எங்களைப் போல ஒப்பாரி வைத்து ஓலமிட்டெல்லாம் அழுவதும் இல்லை, துன்பத்துயரங்களுக்குள் மாட்டிக்கொள்வதும் இல்லை. அவர்கள் தங்களுக்கான உலகத்திலே மகிழ்ச்சியாக சிறகடிக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கான உலகத்திலே ஆசைகளை அதிகம் வளர்த்து விட்டு திருப்தி இல்லாத மனங்களோடு அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆக அவைகளுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் இவைதான். ஆக இனி எப்பொழுதுமே நாங்கள் திருப்திகரமான எண்ணங்களோடு கிடைப்பவற்றை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த சிந்தனையுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்து கூட வரப்போகிறது. இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை பொழுது நான் இன்றைக்கு எங்கெல்லாம் போகலாம், எதை செய்யலாம், என்ன நல்ல காரியத்தை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் 1000 எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால் ஒரு ராசினருக்கும் 12 ராசினருக்கும் இன்றைக்கு பலன் எப்படி இருக்க போதுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அதுக்காக வரப்போகிறது இன்றைய நாளுக்கான பலன்கள். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம், ராசி துலாம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:20 முதல் 4:50 வரை. ராகு காலம் காலை 9:20 முதல் 10:50 வரை. இன்றைய நாள் சனி பிரதோஷ நாளாகும். நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, புது முயற்சியிலே புதுமையை புகுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய கருமங்களிலே, உங்களுடைய தொழிலிலே புதிய வடிவங்களை நீங்கள் செயற்படுத்த முனைவீர்கள். அவை உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தருபவையாக இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். மற்றவர் புகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புகழ் தேடித்தரக்கூடிய ஒரு நாளாகும். அது உங்களுடைய செயற்பாட்டு வடிவத்திலே தான் இருக்கின்றது. அதனை மனது கொண்டு செயற்படுத்துங்கள்.
அதிகமான பணவரவுகள், புது புது வேலை வாய்ப்புகள், புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, இலகுவாக உங்களுடைய கர்மங்களை நடத்தேற்றி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதியும் உள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. புது புது வாடிக்கையாளர்கள் சேரக்கூடியதாக இருக்கும். கல்வியில் மேம்பாடு தெரியும். ஆகவே சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இடபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ஊரை விட்டு வேறு ஊருக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூர தேசத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனங்கோணாமல் உங்களுடைய முயற்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் மற்றவர்களுடைய விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அடுத்தவர் குறையை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேரும். அதற்காக நீங்கள் உங்களுடைய கர்மத்தை தளர்த்தி விடாதீர்கள். உங்களுடைய ஊக்கத்தை இழந்து விடாதீர்கள். அவைகளை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய பாதையிலே உங்களுடைய இலக்கு துல்லியமாக இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணியுங்கள். உங்களுடைய முயற்சி பரிபூரணமான வெற்றியை தருபவையாக இன்றைய நாளிலே அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய செலவுகள் அதிகமாக போகும். அவை வீணான செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகள், உங்களுடைய மனம் அதிக ஆசைப்படும். அந்த ஆசையினாலே நீங்கள் நிறைய செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நிலை உண்டு. சாப்பாட்டில் கூட அதிக விருப்பு வராத ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இதனை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலே பதிய வைத்துக்கொண்டு இன்றைய நாளை நகர்த்துங்கள். அனைத்தையும் சிறப்பாகவும் தெளிவாகவும் உரிய நேரத்திலும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அனைத்து முயற்சியிலுமே நிறைவை காணக்கூடிய நாளாகும். மற்றவர்களுடைய மனங்களிலே நீங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாகும். அடுத்தவருக்கு உதவி செய்து அவர்களுடைய சந்தோஷத்தை கண்டு நீங்கள் மகிழ்வெய்தக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ளவர் நீங்கள். அப்படியான சில சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் காணுவீர்கள். நொந்து போனவருக்கு, நோயாளிகளுக்கு மருந்தாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுடைய நல்லெண்ணத்துக்கும் நன்மதிப்புக்கும் உரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பெய்தி தரும் நாளாக உள்ளது. உங்களுடைய கர்மங்கள் இலகுவாக நிறைவேறி நீங்களும் சந்தோஷமாக மற்றவரையும் சந்தோஷப்படுத்தி குடும்பத்திலே நீங்கள் ஒரு பெரிய மங்களகரமான ஒரு குதூகலமான நாளாக இன்றைய நாளை மாற்றி அமைத்து அதிலே நிறைவு காணும். சிம்மராசி அன்பர்களே, முன்கோபம், அபாரமான துணிச்சல், ஆர்வம், அதிதீவிர போக்கு இவைகளை நீங்கள் மட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகம் உண்டு. அவரால் முடியாதென்றால் நிச்சயம் நான் செய்து முடிப்பேன் என்ற ஆர்வமும் ஊக்கமும் உங்களுக்கு உண்டு. அந்த தன்னம்பிக்கை நிமித்தம் நீங்கள் சில பகை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதனால் மற்றவர்களுடைய விமர்சனத்துக்குள்ளாக வரும். அதனால் உங்களுக்கு விரக்தி ஏற்படலாம், பகை ஏற்படலாம். அந்த பகை விதண்டாவாதங்கள் புரிந்து தொல்லை தருபவையாக அமைந்து சட்ட சிக்கலுக்கும் அது போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே மிக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எதிலுமே நேர்மையான போக்கையும் நிதானமான போக்கையும் பொறுமையை மனதில் கொண்டு செயல்படுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட போகின்றது. நீங்கள் அடுத்தவரிடம் பொருளாதாரம் தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதனை மனதில் கொண்டு செயல்படுங்கள். அதிகமான செலவுகளுக்கு வாய்ப்புண்டு. பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்படலாம். அதனால் பகை தோன்றலாம். அதனால் தர்க்கங்கள் வரலாம். அவை அடிபிடி சண்டை என்ற அளவுக்கு கூட போகலாம். ஆனால் நீங்கள் அப்படி செல்லாதீர்கள். நிறுத்துங்கள். உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நிதானமான போக்கையும் நேர்மையான செயற்பாட்டையும் நீங்கள் கைக்கொள்ளுவீர்களானால் இவைகள் அனைத்தையும் தவிர்த்து நீங்கள் இன்றைய நாளிலே ஒரு தன்னிறைவு காணலாம். துளாராசி அன்பர்களே, நீங்கள் மகா ஞானி. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் நீங்கள் அதீத பற்றுதல் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் மற்றவர்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும். ஆனால் இன்றைய நாளிலே நீங்கள் அப்படியான ஒரு நிலைக்கு வருவீர்கள். நடுநிலையாளராக
பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிக்கல்கள், சிரமங்கள் இவைகள் தோன்றினால் அவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய செயற்பாடும் உங்களுடைய எண்ணமும் மகிழ்ச்சி தருபவையாக அமையும். அவை பூரணமாக நிறைவேறும். அதிலே நீங்கள் பூரண திருப்தி கண்டு உங்களுடைய பொருளாதார இலக்கை நீங்கள் நிறைவேற்றி மற்றவர்களுக்கும் நல்லவராக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள், அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அவை உங்களுக்கு பூரண வெற்றியை தருபவையாக அமையும். உங்களுடைய வியாபார நோக்கங்கள் மிக விரைவாக உங்களுக்கு லாபம் தேடி உயர கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள். புதிய நண்பர்களுடைய உதவியை முத்தாசை உங்களுக்கு நிறைய உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் ஒரு அற்புதமான, அருமையான, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு வாய்ப்பளிக்கின்ற நாளாகவும் உங்களை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அவை அனுகூலமாக தரும். தனுராசி அன்பர்களே, அதிகமான பண லாபம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. அந்த சந்தர்ப்பம் நிறைய, அந்த வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. ஆகவே இதனை தேடி நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னகர்த்தி செல்வீர்களானால் அவை முற்று பெற்று உங்களுடைய எண்ணங்கள் இலகுவாக ஈடேறும். சிக்கல்கள், சிரமங்களின்றி இலகுவாக நீங்கள் உங்களுடைய கர்மங்களை ஆற்றக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. மிக தெளிவான சிந்தனையும் நேர்மையான போக்கும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும். நல்லதையே சிந்திக்கக்கூடியவர், நற்கர்மங்களை செய்யக்கூடியவர். பொது விடயங்களில் நீங்கள் நிச்சயமாக ஈடுபட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உந்துதலில் முற்றுப்பெறச் செய்வீர்கள். ஆகவே இந்த நல்ல நோக்கத்துக்கு நற்கருணையான ஒரு நல்ல நிறைவான பலன் இன்று உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிக நன்மைகள் உண்டாகும். அதிக செலவுகளும் உண்டாகி உங்களுடைய மனம் நோக்கக்கூடிய அளவுக்கு கூட சில சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆகவே இதனை மனதுக்கொண்டு இன்றைய நாளை நகர்த்துங்கள். மட்டுப்படுத்தப்பட்ட அளவோடு உங்களுடைய திட்டங்களை நீங்கள் விரைவுபடுத்த வேண்டும். அகலக்கால் வைக்காதீர்கள், அளவோடு நில்லுங்கள். அருமையான, அழகான ஒரு திட்டத்தை வகுத்து நீங்கள் அதை செயற்படுத்த முனையுங்கள். நிச்சயமாக அது பரிபூர்ணமான வெற்றியை உங்களுக்கு தரும். தொழில் வாய்ப்பு அமோகமாக உண்டாகும். அதிலே நீங்கள் அமோக பணவரவை நீங்கள் அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் ஒரு தன்னிறைவு கண்ட நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் இன்று அதிகமான செலவுகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அளவோடு பணத்தை உங்களுடைய கைகளிலே வைத்து கொள்ளுங்கள். அளவோடு செலவழியுங்கள். நண்பர்களையும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துங்கள். மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய திட்டங்களை விரைவுபடுத்தி நீங்கள் அதை செயலாக்க முயற்சி செய்யுங்கள். அவை நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண வெற்றியை தரும். அதனால் நீங்கள் மகிழ்ந்து அதிக செலவுகளுக்கு உட்படக்கூடாது. அதனால் உங்களுடைய லாபத்தை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவுள்ள நாளாகும். மீனராசி அன்பர்களே, நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நல்ல கருமங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். போகின்ற இடத்திலே வரவேற்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும். ஒரு சபையிலே நீங்கள் முதன்மையானவனாக எழுந்து நின்று பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். அது உங்களுடைய தொழில் முயற்சிக்கு மிக உயர்வான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். நிச்சயமாக நீங்கள் முன்னேறலாம். நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை இதே நேரம் சந்திக்கும் வரை விடை பெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். வணக்கம். கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக இருவருமாக மகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளக்கூடிய விடயம் ஆரோக்கியத்திலே நித்திரனுடைய பங்களிப்பு தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம், கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நித்திரை என்று வருகிற பொழுது பொதுவாக இளைஞர்கள் தொடக்கி முதியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே அத்தியாவசிய ஒன்றாக இருக்கிறது.
எங்களுடைய இந்த பூமி சுழற்சியை பார்க்கிற பொழுது 24 மணித்தியாலங்கள் சுழறுகின்றது. ஒரு நாள் பகலை நாங்கள் ஒரு நாளை எடுத்துக்கொள்வோம். இந்த 24 மணித்தியாலங்களிலே 12 மணி நேரம் எங்களுக்கான வெளிச்சமாகவும் 12 மணி நேரம் எங்களுக்கான இரவாகவும் இருக்கிறது. அந்த இரவு பொழுது தான் இந்த எங்களுடைய உடல் இயக்க செயற்பாடுகள் இளைப்பாறுவதற்கான நேரத்தை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வார்கள் பாடி கிளாக் என்று சொல்வார்கள், உடல் கடிகாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மனிதனுடைய இயக்கங்களையும் மனிதனுடைய தூக்கத்தையும் அது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட மனித இந்த வர்க்கம் தோன்றிய 400 கோடி ஆண்டுகளில் தொடங்கி அந்த ஆண்டுகள் தொடங்கி மனிதனுடைய இந்த இயல்பாக்க செயற்பாடுகள், இந்த இயக்க செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த தூக்கம் இன்மை அது யார் யாரையெல்லாம் பாதிக்கப் போகிறது, அது எல்லோருக்குமே பொதுவாக இளைஞர்கள் தொடங்கி எல்லோருக்குமே இருக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த விடயம் அதிகமாக பேசப்படக்கூடியது யாரிடம் என்று கேட்டால் முதியவர்களிடம்தான் இது நாங்கள் பேசக்கூடிய விடயமாக இருக்கும். காரணம், அவர்களுடைய அந்த உடல் இவ்வளவு காலமும் வாழ்வதற்காக அந்த உடல் இயங்கி அவர்கள் ஒரு ஓய்வு நிலைக்கு வரக்கூடிய நிலையிலே அவர்களுக்கான தூக்கம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கோம். இது தொடர்பாக நாங்கள் தூக்கத்தை கூட 2 வகையாக பிரிப்போம். அந்த 2 வகையிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக அந்த தூக்கம் எப்படியானது, அது உங்களுக்கெல்லாம் எவ்வகையான தூக்கம் இருக்கின்றது என்றெல்லாம் நீங்களே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆக அது தொடர்பாக நாங்கள் நிறைய பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் 2 பேரும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இந்த தூக்கம் இன்றைக்கு எல்லாருக்கு மத்தியிலையுமே ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கு. அதாவது அவங்க தூங்குவதற்கான நேரம் என்று போதுமான அளவில் காணப்படுவதில்லை. அது சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், வயது வந்தவர்களாக இருக்கட்டும், யாருக்குமே இன்று தூங்குவதற்கு சரியான ஓய்வெடுப்பதற்கான நேரம் இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல அந்த முதியவர்களுக்கு இன்று சாதாரணமாக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் இதுவரை காலமும் செய்த வேலைக்கு தேவையான அந்த முதுமை என்ற நிலையை அடையும் போது அவர்களுக்கு தேவையான அந்த ஓய்வு கண்டிப்பாக நிச்சயமாக அங்கு தேவைப்படுகிறது அவர்களுக்கு. ஆகவே அவர்கள் நிச்சயமாக அந்த தூக்கமின்மை என்ற பிரச்சனை அவர்களுக்கு வருமே என்று சொன்னால் அந்த அவர்களாலும் வேலை செய்ததுனால. அது மட்டுமில்லை, இந்த சிறுவர்களை எடுத்து பார்க்கும்போது சிறுவர்கள் இப்பொழுது கல்வி நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். என்ற இலங்கையில் கட்டாய கல்வி என்று இருக்கிறால அநேகமான சிறுவர்கள், எல்லா சிறுவர்களுமே கல்வி நடவடிக்கைகளில் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களும் இந்த பெற்றோர்கள் படி எந்த நேரமும் படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதால அவர்கள் சரியான நித்திரையை அவர்களுக்கு நித்திரை கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சமூகத்தில் காணப்படுகிறது. இந்த பெற்றோர் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் தூங்குவதற்கான நேரம் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் சிறிய பிள்ளைகள், சிறுவர்கள் என்று சிறிய பிள்ளைகள், ஒரு 5-4 வயது பிள்ளைகள் என்று பார்க்கும்போது அவர்கள் அதிகமாக ஒரு 9 தொடக்கம் 10 மணித்தியாலமாவது அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய வயது அந்த மாதிரி. அந்த வயதை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கும்போது சிறிய குழந்தைகள், சிறுவர்கள், வயது வந்தவர்கள் என்று பலதரப்பட்ட ஆட்களுக்கு வித்தியாசமான அளவில் ஓய்வு தேவைப்படுகிறது, நித்திரை என்றது தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த சிறு பிள்ளைகளை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருந்தது போல அவர்களுக்கு அந்த அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு நித்திரை தேவைப்படுது. ஆளுக்கு இந்த நேரம் நித்திரை கொள்கிற நேரம் வித்தியாசப்படுதுன்றதை நாங்கள் இங்கே சொல்லணும். அதனால் இந்த சிறுவர்கள் அவர்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் நாங்கள் தூங்கினால் எந்த நேரத்தில் எழும்ப வேண்டும், எந்த நேரத்தில் எழும்பினால் எங்களுக்கு எங்களுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியும். அந்த வகையில் இருக்கும்போது இந்த பெற்றோர்கள் அவர்களை போட்டு நச்சரிப்பார்கள், அதை செய் இதை செய், படித்து கொண்டே இரு. இவ்வாறு அவர்கள் நச்சரிக்கும் போது கடைசியில் அவர்களுக்கு கல்வியில் தொடர்ச்சியான கவனங்களை எடுக்க முடியாமல் இருக்கும். தொடர்ச்சியான கற்றலில் அவர்களுக்கு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாத சூழலும் இங்கே காணப்படுகிறது என்றதை குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும் இல்லையா? உண்மைதான் ரக்ஷனா, நீங்க சொல்வது போல எங்களுடைய பெற்றோர்களிடையே அல்லது எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதான ஒரு கோட்பாடு எண்ணப்பாடுகள் என்னவென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் தரமைந்து புலமை பெருசில் என்னுடைய மகன் அல்லது மகள் சித்தியடைந்து விட வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய கௌரவம் என்பது நிலைநாட்டப்படும் என்பது ஒருவருடைய பெற்றோருடைய முரட்டு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வயதிலே அவர்கள் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அவர்களால் செய்ய முடியும். பொதுவாக அவர்கள் நித்திரை கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர்களை தட்டி எழுப்பி அவர்களுக்கான தூக்கத்தை கலைத்து அவர்களுடைய கைகளிலே புத்தகங்களை சுமத்தி விட்டு அவர்களை படி என்று சொல்லுகிற பொழுது ஒரு எல்லைக்கு மீறி அவர்களால் இந்த விடயமான காரியங்களையும் செய்ய முடியாமல் போகும். அதாவது அந்த இளம் பருவத்திலே அவர்களுடைய மூளை களைப்படைந்து விட்டால் அவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான எண்ணப்பாடுகளோ அல்லது இது தொடரப்போகிற கல்வி தொடர்பான ஆரோக்கியமான சிந்தனைகளோ எழுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆக அந்த வளரக்கூடிய பயிர்களை வளர்வதற்கான சூழலை
ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமே தவிர தூக்கங்களை கலைத்து அவர்களுக்கான கனவுகளை விதைப்பது என்பது அது ஆரோக்கியமான அறுவடைகளை தராது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக அந்த சிறு பராயத்தில் அவர்களுக்கு தூக்கமும் விளையாட்டும் சந்தோஷமாக குழித்திருந்தலும் அவர்களுக்கான இயல்பான விடயங்கள் அவற்றை கொடுக்க வேண்டும். அவரிடம் எந்த திறமை இருக்கிறதோ தானாகவே வெளிப்பட்டுவிடும் என்பதை பெற்றோர்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது அந்த பிள்ளைகள் தங்களுக்கான பாதைகளை அழகான முறையிலே அமைத்துக் கொள்வார்கள் என்பது இந்த உலகம் தந்த பாடமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமான பொருத்தப்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆக படிக்கத்தான் வேண்டும், அவர்கள் உறங்கத்தான் வேண்டும். இப்படியாக அவர்களுக்கான நேரங்களை சரியாக கொடுக்கிற பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற சந்ததியை உருவாக்கி கொள்ள முடியும். இது பிரதானமாக நித்திரை தொடர்பாக, அதாவது தூக்கம் தொடர்பாகத்தான் நாங்கள் இதை பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதுபோல இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியை நாங்கள் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். தொழில்நுட்பம் வளர்வதன் காரணமாக எங்களுக்கு, அதாவது வளர்ந்தவர்களுக்கு நித்திரை கொள்வதற்கான நேரம் மிகவும் குறைவான அளவிலேயே காணப்படுகிறது என்பதை இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். என்றால் எந்த நேரம் பார்த்தாலும் வேலை 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 என்றவாறே அவர்களுடைய பொழுது போகக்கூடியவாறாகத்தான் இருக்கின்றது. எல்லா வேலைகள் செல்லும், எந்த வேலைக்கு செல்லும் நபர்களாக இருந்தால் கூட வேலை தான் அங்கு முக்கியமான பங்காற்றுகிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு நாளில் 24 மணித்தியாலங்கள் இருக்கிறது. 24 மணித்தியாலங்களில் இந்த 8 பிரிக்கலாம். அதாவது ஆரம்ப காலத்திலேயே சொல்லியிருந்தாங்க 8 மணித்தியாலம் வேலைக்கு, 8 மணித்தியாலம் எங்களுடைய குடும்பத்தவர்கள் நண்பர்களோடு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரமாகவும், ஒரு மிகுதி இருக்கிற அந்த 8 மணித்தியாலம் எங்களுடைய உறக்கத்துக்குரிய நேரமாகவும் அங்கே வகுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த உறக்கத்துக்குரிய நேரத்தையும் நாங்கள் என்னுடைய குடும்பத்தோடு செலவிடும் நேரத்தையும் சேர்த்து வேலைக்காகவே செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்று காணப்படுகிறது. ஆகவே இந்த வேலை தொடர்பாக எங்களுடைய கவனம் முழுக்க செல்லுவதால் எங்களுக்கு சரியான தூக்கம் அங்கே கிடைக்க முடியாமல் இருக்கிறது. பார்க்கும்போது அலுவலகங்களில் வைத்து திரைக்கு முன்னால், அதாவது கண்ணனி திரைக்கு முன்னால் வேலை செய்வார்கள். அதே போன்று அதே வேலையை வீடுகளுக்கும் அதை எடுத்து செய்வார்கள். நான் கூட ஒரு தடவை வீட்டில் என்னுடைய லேப்டாப் எடுத்து வேலை செய்திருக்கிற டைம் எங்களோட தம்பி சொன்னார், இப்போ லேப்டாப்பை மூட்டுறீங்களா நான் தூக்கி உடைக்கவா, அந்த மாதிரி கேட்டான். என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த நித்திரையை விடுத்து வேலை செய்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அங்கே கிரியேட் பண்ணுற நேரம் எங்களுக்கான தூக்கமின்மை காரணமாக எங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட்டை நாங்கள் கொடுக்கலாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதால எங்களால் தொடர்ந்து நல்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேலையும் அங்கே நாங்கள் செய்ய மாட்டோம். சேம் டைம் எங்களுக்கு உடலுக்கு தேவையான நித்திரையும் அங்கே கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அங்கே உருவாகிறதுன்றதை குறிப்பிட்டே ஆகணும் இல்லையா? உண்மைதான் ரக்ஷனா, நீங்கள் சொல்வது போல தான் எங்களுடைய மூளை எப்பொழுதுமே ஓய்வாக இருந்தால் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். அது செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது கர்மங்களை செய்கிற பொழுது நாங்கள் இளைப்பாறி விட்டு அமைதியாக வேலைகளை செய்கிற பொழுது அதை சிறப்பாக செய்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் இயந்திரமயமானது. அந்த இயந்திர சக்கரங்களுக்குள்ளே நாங்கள் எல்லோருமே சுழன்று கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்தமான ஒன்று. அந்த இயந்திர வேகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் ஒரு உழைப்பு என்பது இப்பொழுது போதாமல் இருக்கிறது. ஆகவே இன்னொரு உழைப்பை நாடுகிற பொழுது அவர் தூக்கத்தை தொலைத்து விடுகின்றார். தூக்கம் தொலைத்து விடுகிற பொழுது அவர்களுக்கான அழுத்தங்கள் நிறையவே மனங்களுக்குள்ளே வந்து சேருகின்றது. இந்த மன அழுத்தங்கள் தான் பிற்பட்ட காலத்திலே பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது என்ற யதார்த்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கண்ணின் திரைகளுக்குள்ளே எங்களுடைய கண்களை நாங்கள் சுருகி விட்டிருக்கின்றோம். அது காலம் கடந்த போகங்களை நாங்கள் நோயாளர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் அது உருவாக்கி தரும் என்கின்ற இந்த நடைமுறை உதாரணத்தை நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டு அடுத்த பகுதி இருக்கின்றது. இந்த வரலாறுகள் எங்களுக்கான நிறைய தடங்களை விட்டு சென்றிருக்கும். அந்த வரலாற்று தடங்களோடு வரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவரும் தன்னுடைய ஒரு அகவை நாளை கண்டிருக்கின்றார். ஆகவே அது தொடர்பான விடயங்களும் உங்களுக்காக வரப்போகிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்வோம். ஆயிரத்து 1901 ஆண்டின் இதே நாளில் அட்லாண்டிக் கடலூடாக முதலாக இங்கிலாந்தில் இருந்து கனடாவின் நியூ பின்லாந்தில் வானொலி சமிக்கைகளை மார்க்கோனி பெற்றார். 1923 ஆண்டில் இதே நாளில் இத்தாலியில் போ ஆற்றின் அணைக்கட்டு வெடித்ததில் 600 பேர் கொல்லப்பட்டனர். 1941 ஆண்டின் இதே நாளில் யூதர்களை வெளியேற்றும் திட்டத்தை அடால்ஃப் ஹிட்லர் அறிவித்தார். 1991 ஆண்டின் இதே நாளில் ரஷ்யா சோவியத் ஒன்றியத்திடம் இருந்து விடுதலை பெற்றது. தென்னிந்திய நடிகர் ரஜினிகாந்த் 1950 ஆண்டில் இதே நாளில் பிறந்தார்.
தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சேரன் 1970ஆம் ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். இந்திய துடுப்பாட்ட வீரர் யுவராஜ் சிங் 1981ஆம் ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். நெதர்லாந்தின் முதலாம் வில்லியம் 1843ஆம் ஆண்டில் இதே நாளில் இறந்தார். அமெரிக்க வானியலாளர் ஹென்ரிட்டா லெவிட் 1921ஆம் ஆண்டில் இதே நாளில் இறந்தார். யாழ்ப்பாணம் யோக சுவாமிகளின் துறவுச் சீடர் ஜேம்ஸ் ராம்ஸ் போதர் 2004ஆம் ஆண்டில் இதே நாளில் இறந்தார். மண்மூடி போன உலகத்திலே உலக வரலாறுகள் ஒவ்வொன்றும் புதைந்து கிடக்கிறது. தட்டி மெருகேற்றி அவற்றுக்கான காலங்களை கொடுத்து நிமிழவும் ஞாபகப்படுத்தியிருக்கிறது இன்றைய நாளில் பகுதி. ஆக இன்றைக்கு 70வது அகவையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பிறந்த தினத்தை கண்டிருக்கின்றார். இது எப்படியாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக தென்னிந்திய திரையுலகத்திலே ரஜினிகாந்தனுடைய பிரவேசம் இருந்திருக்கின்றது. ஒரு வாகன நடத்துனராக தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்ட ஒருவருக்கு இப்படி திரையுலகத்திலே சூப்பர் ஸ்டார் என்கின்ற பட்டத்தோடு பல கதாபாத்திரங்களை ஏற்று அந்த பாத்திரமாகவே மாறி நடித்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்திய ஒருவர் என்று சொன்னால் அது மிக இல்லை. எப்பொழுதுமே வாழ்க்கையிலே சில பயணங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிவிடும். அந்த பாதையை மாறுகிற பொழுது ஏதாவது சின்ன திருப்பு முனைகள் தான் அந்த ஏற்படும். அப்படி ஒரு திருப்பு முனை தான் ரஜினிகாந்துக்கு ஏற்பட்டது. இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 70 வயதில் கம்பீரமாக இருக்கின்றார். அதற்கு முன்னர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் எங்களுக்கு பல உதாரணங்களை தரும். வாழ்க்கையிலே முன்னேற துடிப்பவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வறுமையோ அல்லது சவால்களோ பெரிய விடயமாக இல்லை. சவால்களை சாதனைகளாக்க வேண்டும். அந்த சாதனைகளை ஆக்கிய மனிதர்களால் இன்றைக்கு எங்களுக்கு பேசு பொருளாக ஆக்கியிருக்கின்றார்கள் என்ற அந்த நடைமுறை உதாரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல அவரது முயற்சி தான் நீங்கள் அவருக்கு வெற்றி என்ற கனியை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய முயற்சி தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். இது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த தூக்கமின்மை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தூக்கமின்மை என்றது நாங்கள் சொல்லும்போது இன்று இந்த வேலைக்கு செல்பவர்களை விட பார்க்கணும் இந்த இளைஞர்கள் மத்தியில் இப்போ இந்த கைத்தொலைபேசி பாவனை என்றதை நாங்கள் இங்கே முன் வச்சாகணும். அதாவது இந்த கைத்தொலைபேசி எங்கு சென்றாலும் இரவு படுக்கைக்கு முன்னுக்கு செல்லும் போது அந்த கடைசி நிமிஷம் கூட அந்த கைத்தொலைபேசி அந்த மெசேஜ் சட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு இல்லைன்னா முக புத்தகங்களை பார்த்துட்டு செல்றது தான் எல்லோருடைய ஒரு வளமையான செயற்பாடாகவும் இன்றைக்கு காணப்படுகிறது. ஒரு சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம். அநேகமானவர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் ஒரு வளமையான ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. இந்த கணனி திரையாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், அதுலேருந்து வர நீலம் கலந்த அந்த வெள்ளை கலர் அந்த கதிர்னால எங்களுடைய கண்களுக்கு அதிக அளவான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த மொபைல் அல்லது கணனி திரை இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுற நேரம் இதுகளை கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும். எங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? அது மிக முக்கியமான பிரச்சனை இந்த தூக்கமின்மைக்கு நாங்கள் இந்த முதலே மொபைல் ஃபோன்ஸ் அதுகளை யூஸ் பண்ணிடுறதால எங்களோட மைண்ட் சரியான அப்செட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு எந்த பிரச்சனை எங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகும். தூங்குறதுக்கு முன்னால் எங்களுடைய மைண்ட் சரியான ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருந்தால் தான் எங்களுக்கு சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். நாங்கள் இதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ நாங்கள் ஒரு ஃப்ரெண்டோட நாங்கள் சேட் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஒன்று அங்கே வரும். அந்த பிரச்சனை வரும்போது மைண்ட் அப்படியே டென்ஷன் ஆகினோட எங்களுக்கு சரியான தூக்கத்தை கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகுது. ஆகவே நாங்கள் முடிந்த அளவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாவது இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் தூங்குறதுக்கு முதல். அப்படிதான் அறிவியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எங்களுடைய மைண்டை நாங்கள் ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு சரியான தூக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாக அடுத்த நாளுக்குரிய செயற்பாடுகளை எங்களால் சரிவர செய்ய முடியும் என்றும் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது என்று நாங்கள் இங்கே சொல்லியாகும். ஆனால் அறிஞர்கள் சொன்னால் என்ன அல்லது பலைஞர்கள் சொன்னால் என்ன எதையுமே நாங்கள் பொருட்படுத்துவதாக இல்லை. இரண்டு கேட்டால் நாங்கள் எங்களுக்கான பாதைகளில் தான் பயணிப்போம் என்கின்ற அந்த விடாப்பிடியான எண்ணம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களிடமும் அல்லது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடமும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு காலத்திலே
ஒரு வாகனம் ஓடுமாக இருந்தால் அந்த வாகனத்தை தொடர்ச்சியாக எங்களால் இயக்கி கொண்டு செல்வதற்கு முடியாது. ஏனென்றால் அந்த வாகனமும் ஓய்வாக இருக்க வேண்டும். அதனால் தான் எங்களிடம் இருக்கக்கூடிய எங்களுடைய பண்பாடுகளிலே சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தி வாழ்ந்து வந்தவர்கள். இன்றைக்கு நாங்கள் அவற்றையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு தொலைத்து விட்டு இன்றைக்கு அவற்றுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம், வாங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லை தாண்டி நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இடையிடையே சின்ன சின்ன கோவில்களை வைத்திருப்பார்கள். ஏன் அந்த கோவில்களை வைத்திருப்பார்கள் என்று கேட்டால், நாங்கள் எங்களுடைய சிந்தனை வாகனத்தை செலுத்துகிற பொழுது வாகனத்தில் பால் இருக்கின்றது, ஆகவே மூளை தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும். அவர்கள் ஒரு கட்டத்தில் ஓய்வாக இருக்க வேண்டும், கடவுளுடைய பக்தியை தங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலே வழிப்பிள்ளையாரோ அல்லது அம்மனோ அல்லது முருகனோ சிவனோ இப்படியெல்லாம் ஆலயங்களை வைத்திருப்பார்கள். அது உங்களுக்கு A9 பாதையில் பயணித்தால் கூட தெரியும். அதற்கான ஆதாரங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது கைதடியாக இருக்கலாம் அல்லது முருகண்டியாக இருக்கலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எங்களுடைய மனதை அல்லது எங்களுடைய மூளையை கொஞ்ச நேரமாவது ஓய்வெடுக்க வைப்பதற்கான முன்னேற்பாடு தான் அந்த நேரத்திலே எங்களுடைய முன்னோர்கள் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் செல்லக்கூடிய வாகனங்களும் ஓய்வாக இருக்கிற பொழுதுதான் அந்த வாகனத்தால் தொடர்ச்சியாக இயங்கிக் கொள்ள முடியும் என்பது உண்மையான விடயம். அது எப்பொழுதோ கண்டுபிடித்தோ அறிவியலான விடயம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், நிமிடத்துக்கு நிமிடம் அல்லது மணிக்கு மணி ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு காரணத்திற்காக விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. காரணத்தை கேட்டால் சாரதி தூக்கத்திலே அதனால் விபத்து ஏற்பட்டுவிட்டது. இப்படி பல செய்திகள், ஏதும் அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நாங்கள் விபத்துக்களூடாக நாங்கள் இழக்க வேண்டிய தன்மையிலே நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த தூக்கம் என்பது எல்லாவற்றுக்குமே மிக பிரதானமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தூங்கி எழுந்து வருகின்ற ஒரு மனிதனால் ஆரோக்கியமான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூடியவனால் அந்த தன்னுடைய வேலையிலே கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும். இது யதார்த்தமாக நாங்கள் ஒவ்வொருமே எங்களுக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களாக கூட இருக்கும். இந்த நித்திரனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் பெருமதியானது என்பதை நாங்களே உணர்ந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் வாழ்வதற்காக எண்ணற்ற கனவுகளை சுமந்து கொண்டு பிறக்கக்கூடிய மனித இனம் இந்த தூக்கமின்மையாலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இடைநடுவே வாழ வந்த பாதையை மாற்றிவிட்டு வாழக்கூடிய வழிகளையும் அல்லது வாழக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கடந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது ஒரு அவலமான ஒன்று. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பங்களை உணர்ந்து கொண்டு தூக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ரக்ஷனா, இதில் இன்னொரு விடயத்தை கவனித்துக் கொள்ளலாம். சில அலுவலகங்களிலே இந்த வாகனங்களிலே கடமையாற்றக்கூடியவர்களுக்கு ஓய்வு கிடைப்பது குறைவு. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஓய்வு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த வாகனத்தையோ அல்லது தன்னுடைய வேலையை அவர் சரியாக செய்ய முடியும் என்ற தாற்பயத்தை எப்பொழுது நிர்வாகம் புரிந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் அவர்களிடம் இந்த ஆரோக்கியமான அறுவடைகளை எதிர்பார்க்கலாம் என்றது எங்களுடைய கருத்து. நீங்கள் கூறியது போல இன்று அநேகமாக ஒவ்வொரு பத்திரிகையிலும் பார்க்கும்போது ஒவ்வொரு விபத்து அந்த இடத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். காரணம் என்னென்றால் சாரதியின் தூக்கமின்மை தான் அங்கே காரணம் என்று சொல்லி அங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்களுடைய உடம்பு சாதாரணமாக ஒரு இயந்திரம் இயங்கும் போது கூட அதற்கு ஓய்வு கொடுத்தால் தான் அது தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுபோல தான் மனித மூளையும் அதற்கு போதிய அளவு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு கொடுத்தால் மட்டுமே சரியான ஒரு அவுட்புட்டை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நீங்கள் கூறியது போல இந்த சாரதிகள் நிச்சயமாக அவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கும்போது, வாகனம் டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு தூங்க வேண்டும், எனக்கு நித்திரை வேண்டும், ஓய்வு வேண்டும் என்று அந்த நினைக்கிற அந்த எண்ணங்கள் தோன்றுகிற அந்த சந்தர்ப்பங்களில் வாகனத்தை ஒரு அருகாக நிறுத்திவிட்டு அவர்கள் அவர்களுடைய தேவையான ஓய்வை எடுத்து விட்டதற்கு பின்பாக தான் அவர்கள் அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு. அதை நாங்களும் சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் ஓய்வு இல்லாமல் ஒரு வேலையை செய்யும் போது சரியாக எங்களால் செய்ய முடியாது. குறிப்பாக இது எங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட வேலை. சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் நாங்கள் பிரயாணம் செய்யும் போது ஒரு சாரதியை நம்பி தான் அங்கே இருக்கிற பயணிகள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ அந்த சாரதியை நம்பித்தான் எங்களுடைய உயிரை நாங்கள் அங்கே அவரிடம் கொடுத்து அப்படியே பயணித்து கொண்டிருக்கிற நேரம் அவர் தான் அந்த அந்த பிரயாணிகள் அவ்வளோ பேருக்கும் அவர் தான் பொறுப்பாக அங்கே காணப்படுகிறார். ஆகவே அவர் எல்லாரை பற்றியும் யோசிக்க வேண்டும், சரியாக நித்திரை கொள்ள வேண்டும். இது இவர்களுடைய மேலதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு, அதாவது சாரதிகளுக்கு நாங்கள் போதுமான அளவு ஓய்வு கொடுத்தால் மட்டுமே அவர்களோட நம்பி வர்ற பிரயாணிகளை நாங்கள் சேஃபாக கொண்டு போய் எங்கே அவங்க சேர வேண்டிய இடத்துல நாங்கள் விடலாம் என்ற மாதிரியான அந்த தோட்ஸ் இருக்க வேணும் இந்த மேலதிகாரிகளுக்குன்றதை நாங்கள் இங்கே கூற வேணும். ஆகவே நித்திரை சரியாக நாங்கள் கொண்டாலே இந்த உலகத்தில் நடக்கிற பாதி விபத்துக்களை குறைச்சிடலாம், உயிர்களையும் காப்பாற்றலாம் என்ற கருத்தை நாங்கள் இங்கே சொல்லியே ஆகணும். உண்மைதான். நேரத்துக்கு நித்திரை கொண்டால் பல குடும்பங்களில் பிரச்சனையே வராது என்பதும் நாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய விடயம். முகப்புத்தகங்கள் மூஞ்சைகளை மாற்றி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருப்பதையும் நாங்கள் யதார்த்தமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லோருக்குமே தெரியும். சரி, நாங்கள் இந்த விடயத்தை தொடர்பாக பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. அடுத்த பகுதி இருக்கிறது, மழலை குரலிலே குரலும். அதற்கான பொருளோடு குணசேகரமையா வருவதற்கு தயாராக இருக்கிறார். இப்பொழுது குரல் சொல்லும் கதை. உலர் என
மாத்திரையால் அல்லால் பயவாக்கள் எனைய கல்லாத உலர் எனும் மாத்திரையால் அல்லால் பயவாக்கள் எனைய கல்லாத. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 41ஆம் அதிகாரமான கல்லாம் என்ற அதிகாரத்தின் 6வது குரலுக்கு விடையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த கல்லாதவர்கள் என்ன என்று சொன்னால் கலர் நிலத்துக்கு சமமானவர்கள். கலர் நிலம் என்றால் பயிர்கள் விளையாத நிலத்துக்கு சமமானவர்கள். நீ கற்றவன், உன்னை நான் சொல்லவில்லை. அந்த நூலை கற்காதவன் துப்புரவா பாடசாலைக்கு சென்று எதையும் கல்லாதவன் தான் கலர் நிலத்துக்கு ஒப்பானவன். அப்போ விளையாத நிலம், கல் நிலம் இல்லையென்றா சேட்டு நிலம் இப்படியான நிலத்துக்கு சமமானவர் என்று சொல்லப்படுது. ஆனால் நீ கற்ற போதிலையும் அறிவுள்ள நூல்களை கற்க இல்லை. சில நூல்களை தமிழில் கட்டாயம் படிக்கணும். திருக்குறளை படிக்கணும், நாலடியாரை படிக்கணும், தொல்காப்பியத்தை படிக்கணும். இப்படி கொஞ்சம் நூல்களை படிக்கணும். படித்தா தான் பொது அறிவு, எங்களோட தமிழிட்ட கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வரும். அப்படி தனியாக பாடநூலை மட்டும் படித்து பாடநூலோடு இருக்கின்றவனும் ஒரு வகையில் கல்லாதவன் தான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு உலகத்தை தெரியாது. இப்போ தமிழ் ஒரு மாணவன் வந்து திருக்குறளை பற்றி 10 எனக்கு ஒரு பேஜ் எழுதித்தாருங்கோ, நீங்கள் ஆசிரியர் தானே என்று கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீர்கள்? அப்போ நாங்கள் எங்களோட பாடங்களை தவிர்த்து வேறு பல விடயங்களையும் கேட்கணும். நெடுகள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கின்றவன் தான் ஆசிரியன். அதை விட ஒரு மனிதன் இறக்கும் வரையும் கற்க வேணும் என்று சொல்லி வள்ளுவன் சொல்கிறான். வள்ளுவன் சொல்லாதது எதுவும் இல்லை. அப்போ அவன் சொல்கிறான் என்னென்று சொன்னால், வள்ளுவன் என்ன சொல்கின்றான் என்றால், இறக்கும் வரை ஒருவன் கற்க வேண்டும். அப்போ நீங்கள் அப்படி கற்கிறேன்டா பாடநூலில் ஒரு பாடத்தை கற்கிற ஆசிரியர் அந்த பாடத்தில் நிபுணத்துவம் பெற வேண்டும், பெறலாம். அந்த பெற்ற பின்பு சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய சாதாரண மக்களுக்கு தேவையானவற்றையும் நாங்கள் படிக்க வேணும். தேவாரங்கள், திருவாசகங்கள், அப்படி இலக்கணங்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஏனென்று சொன்னால் எமது சமூகம் வந்து ஏழப்பட்ட சமூகம், கல்வி அறிவு குறைந்த சமூகம். அவர்களுக்கு தெரியாது நீங்கள் கணித ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர், நடன ஆசிரியர், இப்படி சரித்திர ஆசிரியர், புவியியல் ஆசிரியர் என்று தெரியாது. அவர்கள் நினைப்பார்கள் பெரிய ஒரு பாடசாலையில் கற்பிக்கின்றவர் பெரிய அறிஞராகத்தான் இருப்பார் என்று சொல்லி திருக்குறளை பற்றி எங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதித்தாருங்க கொண்டு கேட்டால் என்ன செய்வீர்கள் நீங்கள்? இப்படி அழுதுறது. அப்போ அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்றால் அதை பற்றி முழுமையாக அறிய வேணும். அறியாமல் கதைக்கக்கூடாது. அறியாமல் கதைக்கிறவர்களும் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். கலர் நிலம் என்றால் விளையாத நிலம், கல் பூமி அல்லது இருக்க வேணும். ஆனபடியால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் எங்களுடைய அறிவை மேம்படுத்த வேண்டும். அப்படி நல்ல முறையில் மேம்படுத்தி நல்ல நிலையில் இருந்தாலும் அதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. வெளியே நாங்கள் சொன்னோம் என்றால் எங்களோட பலவீனமெல்லாம் தெரிந்துடும். ஏனென்றால் முழுமையாக கற்கக்கூடியதாக பாடங்கள் இல்லை. ஒரு திருக்குறளை தானே முழுமையாக படிக்க முடியாது, ஆராய முடியாது, அதை இந்த கருத்துக்களை சொல்ல முடியாது. அப்போ அப்படியான நிலையில் இப்படி நீ கதைக்கக்கூடாது என்றார் பொன்னுத்துறை அதிபர். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு அவர் கூறியது போல இந்த கல்வியின் முக்கியத்துவம் பற்றி தான் என்று அவர் கூறியிருந்தார். கல்வி என்பது எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தை வந்து அறிகிறது. சாதாரணமாக புத்தக கல்வியை மட்டும் கல்வி என்று குறிப்பிடுவதில்லை. சாதாரணமாக அதாவது அனுபவம் ரீதியாக கற்பதை கூட கல்வி என்று தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதாவது அவர் கூறியிருந்தார், அந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய துறை சார்ந்ததை மட்டும்தான் கற்கிறார்கள், மேலதிகமாக எதையும் கற்பதில்லை என்ற ஒரு கருத்து கூறியிருந்தார். நிச்சயமாக இன்று அநேகமான ஆசிரியர்கள் மத்தியில் அது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் கற்பவர்கள். கையில் எது கிடைத்தாலும் கற்பார்கள். அதாவது சொல்லுவார்கள், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்ற பழமொழி கூட இருக்கிறது. அதாவது எங்களுக்கு தெரிந்த விடயம் ஒரு கைமண்ணளவு, ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கிறது. கல்லாதது எங்களுக்கு தெரியாத விடயங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களை இறக்கும் வரையில் கூட இந்த கல்வியை நாங்கள் எங்களுக்கு தெரியாத விடயங்களை அறிந்து கொண்டே இருக்கக்கூடியதான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். தொடர்ச்சியாக எங்களுடைய அறிவை வந்து நாங்கள் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் இங்கே கூறியாக வேண்டும். ஆகவே கல்வி எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு தாக்கத்தை செலுத்துகிறது என்பது தொடர்பாக அவர் பேசியிருந்தார். இல்லை,
அந்த குரலுக்கேற்ற வகையிலே தன்னுடைய கதையை தந்திருக்கின்றார் குணசேகரம் ஐயா அவர்கள். அந்த கதையினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது, ஒரு தளத்தில் மாத்திரம் இயங்கிக் கொள்ளாமல் எங்களுக்கான இலட்சிய பயணம் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும், ஆனால் பல்வேறு துறைகளிலும் அது சார்ந்த அனுபவங்களை அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் நாங்களும் செயற்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு காலம் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஊடாக எங்களுக்கு விளக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இது கடந்த போக நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியத்திலே தூக்கத்தினுடைய பங்களிப்பு என்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் தூக்கம் எப்படி இருக்கின்றது, தூக்கத்தால் எப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்னொரு விடயம் இருக்கிறது, ஏன் எங்களுக்கு இந்த தூக்கம் வருவதில்லை? இது பலருக்கான கேள்வியாக இருக்கும். காரணம், அதற்கு பல காரணங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒன்று, எங்களுக்கான வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அந்த வேலைப்பளு காரணமாக அதை பற்றியே சிந்திக்கிற பொழுது தூக்கம் என்பது எங்களிடமிருந்து தொலைந்து போகக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒன்று பார்த்தால், எங்களாலே ஏற்க முடியாத சில இழப்புகளை நாங்கள் சந்தித்திருப்போம். அந்த இழப்புகள் அவ்வப்போது எங்களுடைய மனங்களிலே தாண்டவம் ஆடுவதனால், அது வந்து போவதனாலே, அது தொடர்பான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே புரியோடி போயிருப்பதனால் தூக்கத்தை நாங்கள் தொலைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் சில பிரிவுகள் இருக்கும், சில துரோகங்கள் இருக்கும், இன்னும் சில சொல்லப்போனால் அது நடந்து விடுமா இல்லையா என்ற பயம் இருக்கும். இப்படி அங்கலாய்ப்பு என்று சொல்லிக்கொண்டே போகிற பொழுது உள்ளார்ந்தமாக எழக்கூடிய பயமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் ஏதாவது ஒன்றை அடைந்து விட வேண்டும் என்கின்ற அந்த இருமாப்போடு நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அது கிடைத்து விடுமா இல்லையா என்ற அந்த ஏக்கமும் எங்களுடைய தூக்கத்தை தொலைப்பதற்கான காரணமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பார்க்கிறோம், குடும்பங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொருவருக்கு இடையிலான சரியான புரிந்துணர்வு இல்லாத தன்மையும் பலருடைய தூக்கத்தை தொலைக்க வைத்திருக்கிறது என்கின்ற உண்மையை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக தொடர்பாக ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் அது எவ்வப்போது சாத்தியப்பாடுகள் நிறைந்திருக்கிறது என்பது பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கூறியது போல இந்த ஒவ்வொருவருக்கும் தூக்கம் வராமைக்குரிய காரணங்களை பற்றி கூறியிருந்தீங்க. அது மாதிரி இந்த சில பேருக்கு கடன் தொல்லை இருக்கும். கடன் தொல்லை நினைத்து நாங்கள் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், இவ்வளவு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அது தொடர்பான சிந்தனையிலேயே இருப்பார்கள். ஆகவே இந்த பணம் பொருளாதார வசதி என்றது கூட இந்த தூக்கமின்மையை ஏற்படுத்தும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது என்று நாங்கள் இங்கே கூறியே ஆக வேண்டும். அதாவது கடன் தொல்லைகள் சாதாரணமாக இன்று குடும்பத்தில் அநேகமான குடும்பத்தில் பொருளாதார வசதி என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு நாங்கள் பராமரிப்பது, பொதுவாக இந்த தந்தை தாய்மார் இருவருமே இன்று வேலைக்கு செல்லுகிறார்கள். அந்த வகையில் தான் பொருளாதாரம் என்று அவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு முன்னுக்கு கொண்டு வருவது, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, இவ்வாறான பல சிந்தனைகள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய மனதில் தோன்றுவதால் பெற்றோர்களுக்கு இன்று நித்திரை மிகவும் குறைவான ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. தொடர்ச்சியான தங்களுடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனை இதன் காரணமாக வருகிறது. அதை விட இன்னொரு காரணத்தை குறிப்பிட்டாக வேண்டும், இந்த நோய் நிலைமை வருகிறது. சாதாரணமாக ஒரு விபத்தின் காரணமாக ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, கை கால் முறிவு இல்லாட்டி அவயவங்கள் இழப்பு, இந்த மாதிரியான விடயங்கள் வரும்போது அவர்களுக்கும் இந்த தூக்கமின்மை என்பது சாதாரணமாக வந்து விடுகிறது. எங்களுடைய எதிர்கால வாழ்வு என்ன, எதிர்காலம் எப்படி போகிறது, எங்களுடைய அது மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும், இது நாங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி சிந்தித்துக் கொண்டதால் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியாது. எங்களால் தொடர்ச்சியாக அதற்கான வேலைகளை பார்க்க வேண்டும். என்ன செய்தால் நாங்கள் இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர வேண்டும், என்ன செய்தால் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர முடியும், இதை வைத்துக்கொண்டு அடுத்தது என்னால் என்ன சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் யோசித்தால் சிறந்த வாழ்க்கைக்கு செல்ல முடியும். தொடர்ச்சியாக இந்த நோய்கள் எங்களுக்கு இந்த விபத்து சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். தனியாக விபத்தை மட்டுமே யோசிச்சுருப்போம். யோசித்து அங்கே எந்த யூஸுமே இருக்காது, எந்த பிரயோசனமுமே இருக்காது. ஆக எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நாங்கள் எப்படி பிளான் பண்ணணும், என்ன திட்டமிடல் என்றதை நாங்கள் யோசித்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு நாங்கள் அடுத்தது என்ன செய்ய வேணும்னு சொல்லி அப்படி முன்னேறி போய் கொண்டிருக்கிற நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறலாம் என்ற கருத்தை சொல்லணும். தொடர்ச்சியாக இந்த தூக்கமின்மையால் ஏற்படும் பிரச்சனைகள், தூக்கமின்மை எவ்வாறான பங்களிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறது என்பது தொடர்பாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அலையுங்கள் 02122256556 என்ற இலக்கத்தின் வாயிலாக. இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதனூடாக பயணிப்பதற்கு இன்றைய தினம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியும் தயாராக இருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு ரக்ஷரா, நீங்கள் சொல்லுகிற பொழுது ஒரு விடயத்தை பார்க்கிறோம். மேசை போட்டு அமர்ந்திருந்து வாழ்க்கை பற்றியதான எண்ணப்பாடுகளை பகிர்ந்து பேசி மகிழ்ந்த வரலாறுகள் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக போய்விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு
நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பது ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட பாதைகளை கொடுத்திருக்கிறது. வீட்டிலே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் இன்றைக்கு எங்களிடம் இல்லை என்பது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் தொடங்கி எல்லோருமே ஒன்றாக இருக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் அங்கே கேட்கப்படும், அவர்களுடைய கருத்துக்களுக்கு அங்கே சுதந்திரம் கொடுக்கப்படும். இப்படியான இந்த வாழ்க்கை முறையிலே நாங்கள் எல்லாவற்றையும் வெளிவாரியாக பேசியிருந்தோம். அந்த காலம் என்பது எங்களிடம் எந்த பிரச்சனைகளும் இல்லை. 60 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்க்கிற பொழுது மனிதன் தூங்கிய நேரத்திலிருந்து இப்பொழுது 2 மணித்தியாலங்கள் தன்னுடைய தூக்கத்தை குறைத்திருக்கிறான் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. இது காலம் கடந்து போக இன்னும் தூக்கத்துக்கான நேரத்தை குறைத்து கொண்டே போகும். காரணம், எங்களுக்கான தேவைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. நாங்கள் செல்ல வேண்டிய பயணங்கள் வெகு தூரமாக இருக்கிறது. இந்த தூரமான பயணத்தை எட்டி விடுவதற்கு நாங்கள் நிறைய நித்திரையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒன்று. ஆனால் பலர் நினைக்கின்றார்கள், நாங்கள் நித்திரையை தியாகம் செய்கிறோம், வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைந்து விடலாம். நிச்சயமாக அடைந்து விடலாம், அதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த உச்சத்தை அடைகிற பொழுது நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தேவையான தூக்கத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். உங்களுடைய மனம் எவ்வப்போதெல்லாம் இளைப்பார எண்ணுகிறதோ அவ்வப்போது நீங்கள் இளைப்பை கொடுத்து கொள்ளுங்கள். அது ஆறுதல் அடைகிற பொழுதுதான் உங்களாலே ஒரு திடமான கொள்கைகளை வகுத்து கொள்ள முடியும், திடமான வாழ்க்கையை பற்றியதால் எண்ணப்பாடுகளை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை இந்த காலம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. பொதுவாக இந்த முதியோர் இல்லங்களில் வாழக்கூடிய பெற்றோர்கள், அவர்கள் இப்பொழுது முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாலே சொல்லப்படாத 1000 கதைகள் இருக்கும். அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுடைய கண்ணீர் சொரிகின்ற கதைகள் அது சொல்லப்படாமலே அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கும். காரணம், பிள்ளைகளை பெற்று வளர்த்தவர்கள் அவர்களுடைய அரவணைப்பிலே கடைசி வரைக்கும் இருந்து விட வேண்டும் என்ற அந்த ஏக்கம் அவர்களிடம் இருந்திருக்கும். தூக்கி தாளாட்டி வளர்த்த பிள்ளைகள் தனிமையிலே விட்டு வெளிநாடுகளில் வாழுகிற பொழுது அவர்கள் தொலைபேசியூடாக சுகம் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் இங்கே தொலைத்து விட்ட அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த நிம்மதியோடு சேர்ந்து தூக்கமும் தொலைந்து போகின்றது என்பதை எங்களுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் அவர்கள் வருகிற பொழுது அவர்கள் காண இருக்கின்ற அந்த உலகத்தை பிள்ளைகளாலே பெற்றோருக்கு கொடுக்க முடியாத நிலையிலே, ஒன்று பிள்ளைகள் இணைத்து பெற்றோர்கள் தூக்கம் தொலைத்து விடுகிறார்கள், இன்னொன்று புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர் இணைத்து தங்களுடைய தூக்கத்தை தொலைத்துக் கொள்கிறார்கள். இப்படியாக 2 தரப்பிலுமே எங்களுடைய வாழ்க்கை சூழல் மாறி இருப்பதனாலே 2 பக்கங்களிலுமே அந்த இழப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது, ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே 2 பக்கமுமே ஒரு ஆரோக்கியமற்ற சமூகமாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், முடிந்த வரைக்கும் எங்களுக்கான பாதைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்து அனுபவித்த விடயங்கள், இறுதி காலம் என்பது பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுடனாக கழிய வேண்டும் என்பது, தங்களுடைய பூட்ட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை தூக்கி மகிழ்ந்து தாங்களும் குழந்தைகளாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவுகளாக இருக்கும். ஆனால் அந்த கனவுகளுக்கு உருவம் கொடுப்பதற்கு காலம் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு பெருவழி என்று எங்களுடைய மனங்களுக்குள்ளே இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த வழிகளை தாண்டி நாங்கள் எல்லோருமாக ஒன்றாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால், அந்த ஆரோக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இங்கு இருக்க வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கான தூக்கத்தை சரியாக கொடுக்க வேண்டும். இப்பொழுதுமே மனதிலே பாரமும் அழுத்தமும் இருக்குமாக இருந்தால் தூக்கம் என்பது நாங்கள் எவ்வளவு தேடினாலும் கிடைத்து விடாது. அதாவது நீண்ட தூக்கமின்மை என்று சொல்வார்கள், அது 1 மாதத்துக்கு மேல் நீடிக்கும். அதாவது சில வேளை தூங்க போகிற பொழுது ஏதாவது ஒரு நினைப்பு வரும், பிள்ளை பற்றிய எண்ணம் வரும், தாய் பற்றிய எண்ணம் வரும். இப்படி வருகிற பொழுது அவர்களாலே தூங்கவே முடியாத வாழ்க்கையில் அவர்கள் போய்கொள்வார்களாக. அவர்கள் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதை எடுத்தாலும் சீக்கிரம் கோபப்பட்டு விடுவர்களாக, எதை எடுத்தாலும் ஆரோக்கியமற்ற முடிவுகள் எடுப்பவர்களாக, சோம்பல்தனமாக இருப்பவர்களாக இருப்பார்கள். இப்படி எங்களுக்குள்ளே நாங்கள் இப்படியான குணாதிசயங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறியது உண்மையான கருத்து தான். அதைவிட இந்த தூக்கமின்மை, நீங்கள் கூறியது போல இந்த நீண்ட தூக்கமின்மை காரணமாக வரும் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் உடனடியாக வைத்தியரின் ஆலோசனையை பெற வேண்டும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தூக்கமின்மை காரணமாக எங்களுடைய உடல் சம்பந்தமான பல பிரச்சனைகளும் பல நோய்களும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. பொதுவாக இந்த உடற்பருமன் என்றது கூட இந்த தூக்கமின்மையால் ஏற்படும் என்று சொல்கிறாங்க. அதாவது எங்களுடைய உடலை இதயத்திற்கு, அதாவது எங்களுடைய ப்ரெஷரையும் எங்களுடைய சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இந்த நாங்கள் போதிய அளவு ரெஸ்ட் எடுக்கும்போது தான் அந்த சுரப்பிகள் எல்லாம் சுரக்கும் என்று சொல்கிறாங்க. நாங்கள் அந்த சரியான தூக்கமின்மையில் இருக்கும்போது அந்த சுரப்பிகள், அதாவது எங்களுக்கு தேவையான அந்த சுரப்பிகள் சுரக்காத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிளட் ப்ரெஷர், அதாவது எங்களுடைய இருதயத்தின் அழுத்தம் அது வந்து சரியாக பராமரிக்கப்பட முடியாமல் அது தொடர்பான பிரச்சனைகள், இருதயம் தொடர்பான மாரடைப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அதிகமாக இன்று காணப்படுகிறது இந்த சரியான தூக்கமின்மையால். ஆகவே நாங்கள் எங்களுடைய உடலை சரியாக
எங்களுடைய ஆரோக்கியத்தை பேண வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தூக்கம் என்பது இன்றியமையாத ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் இன்று நான் ஆரம்பத்தில் கூறியது போல வேலைப்பளவாக இருக்கட்டும், குடும்ப சுமையாக இருக்கட்டும், இவ்வாறான பல பிரச்சனைகள் ஏற்படுவதன் காரணமாக எங்களுடைய தூக்கத்தை தொலைத்துவிட்டு நாங்கள் மேலும் மேலும் வருத்தங்களையும் நோய்களையும் எங்களுக்குள்ளேயே வாங்கி வைத்து விடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் கூறியது போல கண் தொடர்பான பிரச்சனைகள் வருகிறது, இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது, பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. இவ்வாறாக எங்களுடைய தூக்கமின்மை சாதாரணமாக எங்களுக்கு தேவையான நித்திரையை நாங்கள் கொள்ளாது விடும் போது இவ்வாறான அநேகமான பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதனால் எங்களுக்கு கடவுளால் தந்திருக்கக்கூடிய இந்த அழகான வாழ்க்கையை வாழ முடியாத பிரச்சனை ஏற்படுகிறது இந்த சாதாரணமான தூக்கமின்மை காரணமாக. அநேகமானவர்கள் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள். இது என்ன தூக்கமின்மை, எங்களுக்கு இவ்வளவு நித்திரை போதுமானது, இவ்வளவு நித்திரை போதுமானது என்று இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தேவையான நித்திரை எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சரியான அளவில் நித்திரை கொள்ள வேண்டும். அதை வந்து நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதிகமாக நித்திரை கொள்பவர்களுடைய பிரச்சனையும் இங்கே நாங்கள் சொல்லியாக வேண்டும். நாங்கள் நித்திரை கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது எல்லாரும் நினைப்பார்கள், ஓகே அப்போ நாங்கள் நித்திரை கொண்டா போதும்னு சொல்லி. ஆனால் அது சரியான அளவுக்கு தான் நித்திரை கொள்ள வேண்டும். அதிக அளவில் நாங்கள் நித்திரை கொள்ளும் போதும் அங்கே பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. அதிக அளவில் நாங்கள் நித்திரை கொள்ளும் போது இந்த பக்கவாதம் பிரச்சனைகள் ஏற்படுது என்று சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். ஆகவே நாங்கள் அதிகமான நித்திரை கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை தான், குறைவாக நித்திரை கொண்டாலும் பிரச்சனை தான் என்ற கருத்தை இங்கே கூறியாக வேண்டும். சொல்வார்கள் எதையுமே அளவோடு செய்ய வேண்டும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்று சொல்கிற பழமொழி இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு எது தேவையோ அதை அந்த அளவோடு செய்துவிட்டால் எங்களுக்கான சிறப்புகளோடு நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். சரி, இது தொடர்பாக நாங்கள் பேசலாம். பேசுவதற்கு நிறைய விடயங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே நீங்களும் உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். 0112225656 என்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம். பொதுவாக உங்களுக்குள்ளும் கருத்துக்கள் இருக்கும். எனக்கு தூங்குவதற்கான நேரமில்லை, நான் தூங்குவதற்கான நேரத்தை எப்படி எதிர்பார்க்கிறேன், இப்படி ஒதுக்கினால் என்னால் தூங்க முடியும், ஆனால் சில வழிகளில் உங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அதுபோன்ற விடயங்களை எங்களோடு நீங்கள் பேசுவதாக இருந்தால் நான் சொன்ன எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, தொடர்பாக பேசுவதற்கு முன்னதாக அடுத்த பகுதி இருக்கிறது. வணக்கம் கேபிட்டலுடைய ஆரோக்கிய வாழ்வு. ஆரோக்கிய வாழ்வை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சியூடாக சித்த வைத்தியத்தில் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பெரும்பாடு. அதாவது அந்த பெரும்பாடிலேயே செய்கின்றது மனிதர்களை பெரிய பாடுபடுத்தும் என்றும் குறிப்பாக பெண்களை படுத்துகின்ற பாடுதான் பெரும்பாடு என்று கூறுகின்றார்கள். அதாவது மாதவிடாய் பொதுவாக ஒரு ஆரோக்கியமான ஆளாக இருக்கின்ற பொழுது 25 தொடக்கம் 28 நாட்களில் மாதம் சுழற்சியாக ஏற்பட வேண்டும். அவருடைய அந்த குருதிப்போக்கானது 3 அல்லது 4 நாட்களிலே நின்றுவிட வேண்டும். ஆனால் இன்று பல இளம் பெண்களுக்கு கூட அல்லது வயது வந்து போனவர்களுக்கு கூட அதிகமாக குருதி போகின்ற நிலை காணப்படுகின்றது. என்றால் அவர்களுடைய உணவு முறைகள், அதாவது புரோய்லர் கோழி எல்லாம் கூட என்றாலும் நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அதனுடைய சுவை ருசியாக இருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் கூட விரும்பி சாப்பிடுகின்றோன்னு கூறுவார்கள். அதேபோல் இந்த உருளைக்கிழங்கு பாவனை அதெல்லாம் உடம்பில் சூடை அதிகரித்து அந்த சூட்டினால்தான் நான் ஏற்கனவே கூறினேன் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பித்தத்தினால் ஏற்படுகின்றது என்று. எனவே அவர்களுக்கு இந்த அதிகமாக மாதவிடாய் போகின்ற தன்மை காணப்படுகின்றது. அப்போ அதிகமாக போகின்ற பொழுது அதனுடைய குருதி இழப்பு. எனவே உடலில் கண்ணை இழுத்து பார்த்தால் வெளுந்த நிலையில் காணப்படுகின்றது, உடலும் வெளறி காணப்படும். இதனால் அவருக்கு தலையடி, சோர்வு, மயக்கம் போன்ற நிலைகள், கைகால் விரைப்புகள், மார்பு கனத்தல், வயிறு தொந்தியாக காணப்படுகின்ற நிலைகள் காணப்படுகின்றன. நாரி உழைவு போன்ற குறிகுணங்கள் காணப்படுகின்றன. எனவே அவற்றிலிருந்து இலகுவாக விடுபடுவதற்கு சில கைமுறைகளை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதில் ஆரம்பத்திலே நான் குறிப்பிடுகிற போல் இது சிவப்பு செம்பரத்தம் என்று சொல்லுவோம். பருத்தியும் காணப்படுகின்றது, செம்பரத்தை என்று கூறுவோம். இந்த செம்பரத்தை பூக்களை கொண்டு நாங்கள் ஒரு டம்ளரில் இளம் சுடுதண்ணி எடுத்து இதனுடைய இதழ்களை மட்டும் பிரித்து அந்த சுடுதண்ணியிலே போட்டு பாதி தேசிப்புளி இருக்கின்றது. அந்த பாதி தேசிப்புளியை விடுகின்ற பொழுது ஆரம்பத்திலே அந்த இதழ்களை போடுகின்ற பொழுது கலங்கான சிவப்பு நிறத்தில் காணப்பட்ட தண்ணீர் இந்த தேசிப்புளியை விடுகின்ற பொழுது நல்ல இரத்த கலத்து சிவப்பு நிறத்திலே காணப்படுகின்றன. எனவே அதை நாங்கள் தினம் குடித்து வருகின்ற பொழுது உடனுடைய சூட்டுத்தன்மை குறைவடைந்து இந்த குருதிப்பெருக்கு அதிகமாக போகின்றது படிப்படியாக குறைவடைகின்ற நிலை காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பூவரசு. பூவரசு பொதுவாக
பல பல வருத்தங்களுக்கு பாவிக்கப்பட்ட போதும் இந்த பூவரசம் பழுத்தல் இலையானது நாங்கள் அதனுடைய பயன்பாடுகளை பிறகு நிகழ்வில் பார்ப்போம். இந்த பூவரசம் பழுத்தல் இலையை நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒருவருக்கு தேவைப்பட்டால் ஒரு 10 தொடக்கம் 15 இலைகளை எடுத்து சிறு சிறிதாக அரிந்து அரிசி மாவுடன் சேர்த்து நாங்கள் இளம் புக்கையாக செய்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த மாதவிடாயானது படிப்படியாக குறைவடைகின்றது. அல்லது அரிசி மாவுடன் சேர்ந்து புட்டாக அவித்து காலை மாலை என்று சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று நோவும் குறைவடைகின்றது. அதிகமாக குருதிப்பெருக்கும் படிப்படியாக கட்டுப்படுத்துகின்ற நிலை காணப்படுகின்றது. அல்லது இதை சிறு சிறிதாக அரித்து உளுத்த மாவுடன் சேர்த்து களியாக கிண்டி சாப்பிடுகின்ற பொழுது காலை மாலை என்று ஒரு 3 நாட்கள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த மாதவிடாய் ஒழுங்கில்லாமல் வருவதற்கும் ஒழுங்காகின்ற நிலை காணப்படுகின்றது. அதிகமான குருதிப்போக்கையும் தடுக்கின்றது. வயிற்று நோவையும் சீர் செய்யக்கூடியதாக காணப்படுகின்ற, அதாவது இலகு வைத்தியம் என்றால் இன்று இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நம்ம தமிழ் வைத்தியத்தை தவிர ஆங்கில வைத்தியத்தில் எந்த ஒரு மருத்துவ முறையும் காணப்படுவது இல்லை. ஆனால் பலர் இதைகளை பற்றி ஒரு அறியாமை நான் ஆரம்பில் கூறப்பட்ட போது சித்த வைத்தியம் இல்லை தமிழ் வைத்தியம் என்னவென்றால் மூன்று நோக்களுக்கு நோவெண்ணெய் போடுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இலகுவாக தெருக்கொள்ளே கிடப்படுகின்ற இந்த பூவரசம் இலையை பயன்படுத்தி கஞ்சியோ அல்லது களியோ சாப்பிடுகின்ற பொழுது மாதவிடாயை இலகுவாக கட்டுக்குள் கொண்டு வரலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் நாளைய நிகழ்வில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது வைத்தியர் நிரோஷ். வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நடந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஆரோக்கியத்திலே நித்திரையினுடைய பங்களிப்பு என்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் நிறைய உதாரணங்களை 2 பேருமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். 0212222565 என்ற உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினுடையாக உங்களுடைய கருத்துக்களும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கலாம் என்று அந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு சரி, இந்த ஆரோக்கியத்திலே நித்திரையினுடைய பங்களிப்பு என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையிலே தூக்கம் இன்மைக்கான காரணத்தை பார்க்கிற பொழுது தூக்கம் வராமலுக்கு நாங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது என்று நாங்கள் ஏற்கனவே அடுக்கிவிட்டோம். ஆக அதற்கான காரணங்களை சொல்லுகிற பொழுது தூக்கம் வர வைக்க வேண்டுமாக இருந்தால் எப்படியான தயார்படுத்தலை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக இந்த நேரத்திலே நேர் ஒருவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 எப்படி யாருங்கிறது? நான் மேனகா சிவகரன், யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் நினைக்கின்றேன் உளவியல் தொடர்பாக உங்களிடம் நீண்ட ஆழமான ஆளுமைகள் நிறைய இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியத்திலே நித்திரையினுடைய பங்களிப்பு என்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். உளவியல் தொடர்பாக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தூக்கம் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எங்களை அடுத்த நாளுக்கு தயார்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த தூக்கம். ஒரு நாள் பொழுதில் நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் எங்கள் மூளைக்கு அனுப்பியிருப்போம். அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே பகுத்தாய்வு செய்து எவற்றை நீண்டகால நினைவுகளுக்கு அனுப்புவது, எவற்றை தற்கால நினைவில் வைத்திருப்பது, எவற்றை எமது வாழ்வுக்கு தேவையில்லாத விடயங்களை அழித்தல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்துவது என்ற அடிப்படையில் அந்த தகவல்களை நாம் அந்த குறிப்பிட்ட நாள் முழுக்க புலக்காட்சி பெற்ற அந்த தகவல்களை பகுத்து தேவையற்ற விடயங்களை எங்கள் மூளை செல்களில் இருந்து அழித்து அடுத்த நாளுக்கு எங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இந்த தூக்கம். இந்த தூக்கம் எங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னால் நிறைய விடயங்கள் எங்களுக்கு குழம்பி போயிடும். இப்போ நினைவு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வாரது இதனால தான். என்னன்னு சொல்லி சொன்னால் மூளை உங்களுக்கு தெரியும், நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள அந்த தகவல்கள் மூளையில் இருக்கிற கிழங்குகளில் தான் அவை பதிய செய்யப்படுறது. அப்படியே பதிய செய்யப்பட்டா அந்த தகவல்கள் பகுக்கப்படாமல் இருந்தால் புதிய தகவல்களை மூளைக்கு அனுப்புவதில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளலாம். அதனால்தான் அந்த ஞாபக மறதி மனதை ஒருமுகப்படுத்த முடியாத விடயங்கள் எங்களுக்குள்ள ஏற்படுவது. இன்னொரு விடயம் இந்த தூக்கத்தின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த தூக்கம் கிட்டத்தட்ட 3 வகையில நாங்க பார்க்கலாம். ஒன்று நாங்கள் மேலோட்டமான நித்திரை, அந்த ஆழமான நித்திரை, மற்றது விழித்தல் நிலைமை. ரைட். இந்த மேலோட்டமான நித்திரை என்றது தூக்கத்துக்கு எங்களை தயார்படுத்துவது, இந்த தகவல்களை பகுப்பாய்வுக்குரிய ஆரம்ப நிலையும். ஆழமான நித்திரை என்பது கிட்டத்தட்ட இரவு 1 மணி கால பகுதிகளில் இருக்கிறது தான் அந்த ஆழமான நித்திரை. இங்கே தான் அந்த
தகவல் பகுப்பு செயல்முறைகள் வந்து மிக துல்லியமாக மேற்கொள்ளப்படுறது. நீண்டகால நினைவுகளுக்கு அனுப்பப்பட வேண்டியது, தற்கால நினைவுகளுக்கெல்லாம் அனுப்பப்பட வேண்டியது இந்த ஆழமான நித்திரை. இந்த ஆழமான நித்திரை இல்லாத பொழுதுதான் இன்றைக்கு சொல்றாங்க நிறைய புற்றுநோய்களுக்கு கூட இந்த ஆழமான நித்திரையற்ற நிலைமைகள் வந்து ஏற்படுறதாக சொல்லப்படுது. இப்போ இரவு நேர வேலைகள் செய்கின்றவர்களுக்கு இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது இந்த புற்றுநோய் களங்கள் விருத்தி அடைகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்று இன்றைய ஆய்வுகள் சுட்டி காட்டுது. என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆழமான நித்திரைக்கு எங்களுக்கு தேவையானது மெலட்டனின் என்ற ஹோமோன். இந்த மெலட்டனின் என்ற ஹோமோன் எப்படி என்றால் நல்ல கும்மி இருட்டில் தான் எங்களுக்கு சுரக்கும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, வெளிச்சமாக வீட்டை வச்சுக்கொள்வது, இப்படியான சூழலில் இந்த ரேம் ஸ்லீப் அதாவது ஆழமான நித்திரை என்றது வந்து நிறைய பேருக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு குறைவு. அதால தான் இன்றைக்கு நிறைய மன அழுத்தங்களும் நிறைய இருதயம் சார்பான அந்த பிரச்சனைகளும் நிறைய புற்றுநோய்களுக்கான புற்றுநோய்களின் ஆபத்துகளும் அதிகரித்து செல்றதுக்குரிய ஒரு நிலைமையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தூக்கம் உண்மையில அடிப்படையாக உள ஆரோக்கியத்துக்கும் எங்களோட அறிகை செயற்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. நல்ல ஒரு கருத்தாக இருக்கிறது. அதாவது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் ஆழமாக சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு விடயம் பார்க்கலாம். இந்த சிறுவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய எதிர்காலம்னு சொல்லுவார்கள். அந்த குழந்தைகள் தொடர்பாக அவர்கள் தூங்குகிற பொழுது பெற்றோர்கள் எப்படியான வழிகளை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும்? பிள்ளைகள் தொடர்பான தூக்கத்திலே எவ்வாறான தாக்கங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன? பிள்ளைகளுக்கு பொறுத்த மட்டும் உண்மைக்குமே நாங்கள் எப்பயுமே நாங்கள் நித்திரை செயற்பாடுகளில் பிள்ளைகளை கொடுக்கக்குள்ள சில பிள்ளைகளோட பழக்க வழக்கங்களை ரெகுலேட் பண்ணுறது நல்ல. நாங்கள் நித்திரைக்கு போக முன்னம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அன்றைய நாள் பொழுதை ஒழுங்குபடுத்துவது. அதாவது நான் முதலே சொன்னேன், அந்த பகுப்பாய்வு செயற்முறைகளுக்கு உட்படுத்துவது தான் இந்த தூக்கம், மன பகுப்பாய்வு செயற்பாடு. அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொடுக்கலாம். இன்றைய நாளில் நான் எது நல்ல விடயங்களை செய்தேன், நான் எது கூடாத விடயங்கள் எனக்கு நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் அடுத்த நாளுக்குரிய அந்த நிகழ்ச்சியோட ஒருங்கமைப்பு. நிறைய விடயங்கள் இப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் கொண்டு இருக்குது. அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நாங்கள் தட்டி எழுப்ப வேணுமென்னா நாங்கள் நித்திரைக்கு போவதுக்கு முன்னம் சில முன்னாயத்த செயற்பாடுகள், நிகழ்ச்சி திட்டங்களை அடுத்த நாள் எப்படி எங்களுக்கு அமைய வேணும் என்ற நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பது. இப்போ நாங்கள் சிறுவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய கற்றல் தொடர்பான செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கிறதுக்கு அவர்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் எதில் முக்கியம், எது நீண்டகால அடிப்படையிலாக எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்க வேண்டிய விடயங்கள் அவற்றை அவர்கள் ரீகால் பண்ணி மனதில் இருக்கிற சந்தோஷமான நிகழ்வுகளை ரீகால் பண்ணி கெட்ட நினைவுகளை வந்து அதை தூக்கி போட்டு அடுத்த நாளுக்கு அவர்களை வந்து தயார்படுத்துறதுக்குரிய அந்த முன்னாயத்தங்களை மேற்கொண்டு நாங்கள் நித்திரைக்கு அனுப்புவோமாக இருந்தால் அவருடைய கற்றல் செயற்பாடுகள் இலகுவாக்கப்படும். இப்போ உங்களுக்கு தெரியும், நாளைக்கு டூருக்கு போகணும்னா நாங்கள் 2 மணி இருந்தாலும் எழும்ப ரெடி. அப்போ அது செயற்பாடு அந்த பயாலஜிக்கல் கிளாக் தான். பயாலஜிக்கல் கிளாக்கு மெசேஜ் போயிடுது, எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்கு, ஆனபடியே நான் ப்ரிப்பேர்ட் ஆக வேணும்னு சொல்லி ரைட். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷம் மிக்கதாக அடுத்த நாள் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி காட்டி கொடுப்பமாக இருந்தால் அவர்கள் வந்து இலகுவாக இந்த கற்றல் தொடர்பான செயற்பாடுகளுக்கு உட்படுவினம். உண்மைக்குமே இந்த சிறுவர்களை பொறுத்த மட்டும் சிறுவர்கள மன அழுத்தங்கள்ல இந்த நித்திரை இல்லாத நிலைமைகள் இப்போ என்ன தெரியும், கற்றல் செயற்பாடுகளுக்காக நிறைய பேர் வந்து சிறுவர்கள நித்திரை நேரங்களை வந்து ஸ்கிப் பண்ண வலிக்கிறீங்க. அது உண்மைக்கும் கூடாது. இப்போ அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ற இப்போ கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் என்றாலும் சிறுவர்களை பொறுத்த மட்டும் வந்து அவர்கள் குறைந்த அளவு இந்த நித்திரைக்கு வந்து அவர்கள் உட்பட்டு இருக்கவே வேணும். உண்மையில் எங்களுடைய நிகழ்ச்சியிலே தலைப்புக்கு ஏற்ற வகையிலும் எங்களுடைய குடும்பம் அல்லது சமூகத்துக்கு ஏற்ற வகையிலும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்திருக்கிறது. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. ஓகே, நன்றி நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே உளவியல் துறையிலே தன்னுடைய சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவகுரு மேனகா அவர்கள் தான் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை பெற்றோர்கள் ஒருவருமே நன்றாக செவிமடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சந்ததியை சிறப்பானவர்களாக உருவாக்குவதற்கான பாதைகளை நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். ஆக இந்த நித்திரை இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் தூங்குவதற்கான இடத்தை சரியாக தயார்படுத்த வேண்டும். அதிகமாக வெளிச்சம் இருக்கக்கூடிய வகையில் அறையை செய்திருக்கக்கூடாது. நல்ல தலையணை செய்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன வெளிச்சங்கள் வராமல் இருளாகவே அறையில வைத்திருந்தால் நன்றாக தூக்கம் வரும். காற்றோட்ட முடியதாக வைத்திருக்க வேண்டும். ஃபேனை சிலர் மின்விசிறியை அதிகமாக வேகத்தில் வைத்திருப்பார்கள், அப்பொழுது அழுத்தம் எங்களுக்கு ஏற்படும். ஆக அதை மெதுவான வகையிலே சுழறக்கூடிய மாதிரி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் செய்யலாம். இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எங்களை நேரம்
நேரம் வந்து தடுக்கிறது. அதற்காக வந்து அவர் கூறியது போல் இந்த படுக்கை அறைகளை வந்து நாங்கள் சரியாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய சரியான ஆழமான உறக்கம், அவர் கூறியது போல, நிகழ்ச்சியில் நேயர் கூறியது போல, எங்களுடைய ஆழமான உறக்கம் தான் எங்களுடைய மூளையின் நினைவாற்றலை வந்து அது மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கு. எங்களுக்கு எது சரியான எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை சேமிக்கணும் என்ற விஷயத்தை இந்த மூளை செயற்படுது. ஆகவே இந்த மூளைக்கு நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த எங்களுக்கு இந்த சரியான தூக்கமின்மையால் இந்த புற்றுநோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருது. அதை விட இருதயம் தொடர்பான பிரச்சனைகளும் வருது. ஆகவே எங்களுடைய உடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வருகிறது இந்த தூக்கமின்மை காரணமாக. ஆகவே நாங்களுடைய தூங்குற, அதாவது நாங்கள் படுக்கிற இடத்தை வந்து சரியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அதில் தேவையில்லாத பொருட்கள் சேர்த்து வைக்கிறதையும் நாங்கள் குறைச்சி கொள்ளணும். என்னென்னு சொன்னால் அதுங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்குது. ஆகவே எங்களுடைய ஆழமான உறக்கத்திற்கு தேவையான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் இல்லையா? ஆக எங்களுக்கான நேரத்தை சரியாக ஒதுக்கி ஆழமாக சிந்தனைகளை எங்களுக்குள்ளே ஆழ்த்தி கொண்டு தேவையான நேரத்திலே தேவையான அளவிலே தூக்கத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் சில முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிகழ்ச்சி சார்பாக கேட்டு அழைப்பினை ஏற்படுத்தி தன்னுடைய ஆழமான கருத்துக்களை தெரிவித்து எங்களுடைய விரிவுரையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் அநேக பிரியங்களுடன் பொன்ராசா கிருஷாந்த் மற்றும் நான் உங்கள் அன்பின் ரக்ஷனா ரவீந்திரன். வணக்கம்.